அன்று சனிக்கிழமை மாலை சென்னை நகரின் பரபரப்பான அந்த வீதியில் கையில் ஒரு பழைய ஃபைலோடு நடந்து வந்து கொண்டிருந்தான் கார்த்திக். அவனுடைய சட்டையின் பின்பகுதி வேர்வையால் நனைந்திருந்தது. டிகிரி முடித்து 5 வருடங்கள் ஆகியும் இன்னும் ஒரு நிலையான வேலை கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. கை நிறைய சம்பளம் தரும் ஐடி வேலையோ அல்லது அரசு வேலையோ அவனுக்கு கிடைக்கவில்லை. அதற்காக அவன் சும்மா இருக்கவில்லை. வேலைக்கு வெட்கப்படக்கூடாது என்று அக்கவுண்ட்ஸ் பார்ப்பது, குடோன்களில் மூட்டை கணக்கு எடுப்பது, ஆபீஸ்களில் தற்காலிக உதவியாளர் வேலை என எது கிடைத்தாலும் செய்து வந்தான். அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை அப்படியே கொண்டு வந்து தாயிடம் கொடுத்து விடுவான். கார்த்திக்கின் குடும்பத்தில் அவன் அம்மா மங்களம், தங்கை கவிதா, தம்பி அருண் ஆகியோர் இருந்தனர். அப்பா மறைந்து பல வருடங்கள் ஆகிவிட்டதால் குடும்ப பாரம் எல்லோர் தோளிலும் இருந்தது. ஆனால் கதையே வேறு விதமாக மாறத் தொடங்கியது. தம்பி அருணால் தான். அருண் படிப்பில் படுகெட்டி விடாமுயற்சியோடு படித்து வங்கி அதிகாரி தேர்விலும் தேர்ச்சி பெற்றுவிட்டான். அரசு வங்கியில் நல்ல சம்பளத்தில் அவனுக்கு வேலை கிடைத்தது. அவனுடைய அந்த ஒரே ஒரு வெற்றி அந்த வீட்டிற்குள் பெரிய அலைகளை உருவாக்கியது. மங்களம் அம்மாவுக்கு இளைய மகன் அருண் என்றால் அள்ளுண்ட பாசம். தெருவில் போவோர் வருவோரிடம் எல்லாம் என் சின்ன மகன் பேங்க்ல ஆபீசரா இருக்கான் தெரியுமா என்று பெருமை பேசுவதே அவளுக்கு பொழுதுபோக்காகி போனது. அருணின் அந்த அந்தஸ்தை பார்த்து நல்ல இடத்திலிருந்து வரன் வந்தது. அதே வங்கியில் கிளர்க்காக வேலை பார்க்கும் திவ்யா என்ற பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திவ்யாவும் சம்பாதிக்கும் பெண் என்பதால் வீட்டிற்குள் நுழைந்த சில நாட்களிலேயே அவளுடைய அதிகார குரல் ஒலிக்க தொடங்கியது. வீட்டின் வரவேற்பறையில் மங்களம் அம்மா சோபாவில் அமர்ந்திருக்க அருணும் திவ்யாவும் டூவீலரில் ஆபீஸில் இருந்து வந்து இறங்கினர். மங்களம் அம்மா ஓடி போய் வாசல் கதவை திறந்து, வாங்கப்பா வாங்க திவ்யா, இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலையோ, முகம் எல்லாம் அப்படியே களைத்து போய் கிடக்கு. அருண், நீ போய் முதல்ல முகத்தை கழுவிட்டு வாடா, அம்மா உனக்கு சூடா ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். திவ்யா, நீயும் டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடுமா என்றார் குலைந்த குரலில். ஆமா அத்தை, இன்னைக்கு பேங்க்ல செம லோடு, டார்கெட் முடிக்கிறதுக்குள்ள உயிர் போயிருச்சு என்றபடி திவ்யா சோபாவில் சாய்ந்தாள். அதே நேரத்தில் பின்பக்க கதவு வழியாக சத்தம் இல்லாமல் வீட்டிற்குள் நுழைந்தான் கார்த்திக். காலையிலிருந்து 4 நிறுவனங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு அலைந்து திரிந்து கால்கள் கடுத்து போயிருந்தன அவனுக்கு. மங்களம் அம்மா கார்த்திகை பார்த்தாள். ஆனால் அவனிடம் முகமன் கூற கூட அவளுக்கு தோன்றவில்லை. வந்துட்டியா கார்த்திக்? அப்படியே அந்த சமையல் கட்டுல அருணுக்கு போடுற காஃபிக்கு பால் கொதிச்சிருச்சான்னு பார்த்துட்டு இந்த திவ்யாவோட பேக்கையும் அவங்க ரூம்ல வச்சிடு என்றால் இயல்பாக. கார்த்திக்கின் நெஞ்சு சுரீர் என்றது. அவனும் இதே வீட்டின் மூத்த மகன்தான். அவனும் காலையிலிருந்து உழைத்து விட்டுதான் வருகிறான். ஆனால் இதுவரை அவனிடம் சாப்பிட்டியா கார்த்திக் என்றோ, இன்னைக்கு இன்டர்வியூ என்னாச்சு என்றோ ஒரு வார்த்தை இந்த தாய் கேட்டதில்லை. கார்த்திக் அமைதியாக திவ்யாவின் பேக்கை எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்கு சென்றான். அங்கே அருணும் திவ்யாவும் பேசிக் கொண்டிருப்பது அவன் காதில் விழுந்தது. அருண், உங்க அண்ணன் இன்னும் இப்படியே சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு நம்ம சர்க்கிள்ல யாராவது கேட்டா அசிங்கமா போயிடும். நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி அவரும் ஏதாவது பெரிய வேலைக்கு போக சொல்லுங்க என்றாள் திவ்யா அலட்சியமாக. அவனை விடு திவ்யா, அவனுக்கு அவ்வளவுதான் தகுதி. நம்ம சம்பாத்தியத்துல தான் இந்த வீடே நடக்குது. அம்மாவே அவனை பெருசா மதிக்கிறதில்ல, நீ ஏன் கவலைப்படுற என்றான் அருண் சிரித்து கொண்டே. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. பணமும் நல்ல வேலையும் இருந்தால்தான் பெற்ற தாயின் பார்வையிலும் கூட பிறந்த தம்பியின் பார்வையிலும் தான் ஒரு வெறும் சக்கையாக மதிக்கப்படுகிறோம் என்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இரவு தன் சிறிய அறையில் தனியாக அமர்ந்திருந்த கார்த்திக் ஜன்னல் வழியே தெரிந்த நிலவை பார்த்து கண்ணீர் வடித்தான். பணம் தான் மனிதனோட பாசத்தையும் மதிப்பையும் முடிவு செய்யுமா? நான் காட்டும் அன்புக்கு இந்த வீட்டில் எந்த விலையும் இல்லையா என்று அவன் உள்மனம் கதறியது. இருந்தாலும் அவன் நம்பிக்கையை இழக்க தயாராக இல்லை. நாளை விடியும் காலை தனக்கான ஒரு நல்ல பாதையை காட்டும். தன் அம்மாவும் தன்னை ஒரு நாள் பெருமையாக பார்ப்பாள் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடினான். ஆனால் விதி அவனுக்காக வேறு ஒரு பெரிய திருப்பத்தை காத்திருக்க வைத்திருந்தது. மறுநாள் காலை முந்தைய இரவின் காயங்களை மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டு வழக்கம் போல ஒரு புதிய நம்பிக்கையுடன் நேர்முக தேர்வுக்கு புறப்பட்டான் கார்த்திக். கையில் தகுதிக்கேற்ற சான்றிதழ்கள் இருந்தும் அதிர்ஷ்டமும்
சிபாரிசும் இல்லாததால் இன்றும் அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருந்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் சட்டையெல்லாம் நனைந்து தாகத்தோடு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்போது சாலையோரமாக ஒரு மரத்தடி நிழலில் முதியவர் ஒருவர் மூச்சிறைக்க அமர்ந்திருப்பதை கவனித்தான். அருகில் சென்று உற்று பார்த்தபோதுதான் கார்த்திக்கிற்கு புரிந்தது. அவர் வேறு யாருமல்ல, அவர்கள் வசிக்கும் தெருவின் முனையில் ஒரு சிறிய கூடையில் மலிவு விலை பிளாஸ்டிக் பொம்மைகளை வைத்து விற்று பிழைப்பு நடத்தும் செல்லம்மாள் பாட்டி. அந்த பாட்டியை கார்த்திக்கிற்கு சின்ன வயதிலிருந்தே தெரியும். கணவன் இல்லாத அந்த பாட்டிக்கு அஞ்சலி என்ற ஒரே ஒரு மகள் மட்டும்தான். வறுமையின் பிடியில் இருந்தாலும் யாரிடமும் கையேந்தாமல் கௌரவமாக உழைத்து வாழும் குடும்பம் அது. அன்று கத்திரி வெயிலின் கொடுமையால் பாட்டிக்கு மூச்சு திணறி நாக்கு வறண்டு போயிருந்தது. பதறி போன கார்த்திக் ஓடி சென்று, பாட்டி என்னாச்சு பாட்டி, உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது என்று பதற்றமாக கேட்டான். அவன் குரல் கேட்டு மிகவும் சிரமப்பட்டு கண்களை திறந்த பாட்டி பலவீனமான குரலில், தம்பி கார்த்திகா, ஒண்ணுமில்லப்பா, வெயில் தாங்கல, நெஞ்சு ஒரு மாதிரி அடக்கிது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாப்பா என்றார். இதோ வரேன் பாட்டி, நகராதீங்க என்று சொல்லிவிட்டு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பக்கத்தில் இருந்த கடைக்கு ஓடி சென்று ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்கி கொண்டு ஓடி வந்தான். ஆனால் அவன் வருவதற்குள் விதி முந்திக் கொண்டது. பாட்டி மயங்கி தரையில் விழுந்திருந்தார். கார்த்திக்கின் நெஞ்சு உறைந்து போனது. பாட்டி பாட்டி, கண்ணை திறங்க பாட்டி என்று கத்தினான். பாட்டியின் கைகளை தட்டி பார்த்தான். ஆனால் எந்த அசைவும் இல்லை. சுற்றிலும் நின்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர யாரும் உதவ முன்வரவில்லை. யாராவது கொஞ்சம் உதவுங்க ப்ளீஸ், ஆட்டோ கூப்பிடுங்க என்று கத்திய கார்த்திக் அங்கிருந்த ஒரு இளைஞனின் உதவியோடு பாட்டியை தூக்கி கொண்டு வேகமாக அரசு மருத்துவமனைக்கு ஓடினான். போகும் வழியெல்லாம், பாட்டி ஒன்றும் ஆகாது, இதோ ஆஸ்பத்திரி வந்துருச்சு, தைரியமா இருங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தான். ஆனால் மருத்துவர்கள் பாட்டியை பரிசோதித்து விட்டு வெளியே வந்தபோது அவர்கள் முகம் சுருங்கி இருந்தது. சாரி தம்பி, நீங்க கூட்டிட்டு வரும்போதே அவங்க உயிர் பிரிஞ்சிடுச்சு. கடுமையான வெயில்ல ரொம்ப நேரம் இருந்ததுனால மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் என்று மருத்துவர் கூறிவிட்டு சென்றார். கார்த்திக்கிற்கு அப்படியே தலை சுற்றியது. சுவரில் சாய்ந்து அப்படியே அமர்ந்து விட்டான். ஐயோ, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க கூடாதா, என்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். மனபாரத்தோடு பாட்டியின் உடலை ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அவளது சிறிய ஓட்டு வீட்டிற்கு எடுத்து சென்றான். அங்கே அம்மாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த அஞ்சலி ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள். உள்ளே வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்த தன் அம்மாவின் உடலை பார்த்ததும் அவளுடைய உலகம் அப்படியே இடிந்து விழுந்தது. அம்மா, என்னம்மா இது, என்னை விட்டுட்டு போயிட்டியாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் முடிஞ்சிரும், ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனவ இப்படி படுத்து கிடக்குறியம்மா. அம்மா கண்ணை திறமா, அஞ்சலி கூப்பிடுறேம்மா என்று அவள் கதறிய சத்தம் அந்த தெருவையே உலுக்கியது. அக்கம் பக்கத்தினர் கூடினர். அஞ்சலியை பிடித்து ஆறுதல் கூறினர். ஆனால் அவளது அழுகை அடங்குவதாக இல்லை. அன்றே கார்த்திக்கும் அந்த தெரு மக்களும் சேர்ந்து பாட்டியின் இறுதி சடங்குகளை செய்து முடித்தனர். மாலை மறைந்து இருள் சூழும் நேரம் அந்த சிறிய ஓட்டு வீட்டில் ஒற்றை விளக்கு வெளிச்சத்தில் அஞ்சலி தனியாக அமர்ந்திருந்தாள். இந்த உலகத்தில் அவளுக்கு என்று சொல்லிக்கொள்ள இப்போது யாரும் இல்லை. சொந்தக்காரர்கள் என்று யாரும் கிடையாது. அவளுக்கு ஆதரவாக நிற்க ஒரு ஜீவனும் இல்லை. அங்கிருந்த பெரியவர் ஒருவர் கார்த்திகிடம் வந்து, தம்பி, இந்த பொண்ணுக்கு இனிமே யாருமே இல்லை, எப்படி வாழ போகுதோ தெரியல என்று வருத்தப்பட்டார். கார்த்திக்கின் மனம் உருகியது. தன் பாக்கெட்டில் கையை விட்டான். இன்டர்வியூ செலவுக்காக வைத்திருந்த சொற்ப பணம் மட்டுமே இருந்தது. அதை கொண்டு நேராக மளிகை கடைக்கு சென்று அவளுக்கு சில நாட்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வாங்கி கொண்டு அவளது வீட்டிற்குள் சென்றான். பொருட்களை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அஞ்சலியின் அருகே அமர்ந்தான். அஞ்சலி, அழாதீங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் நான் உங்களுக்கு செய்கிறேன் என்றான் கனிவோடு. அஞ்சலி மெதுவாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு கலங்கிய கண்களால் கார்த்திக்கை பார்த்தாள். ரொம்ப நன்றி அண்ணே. இல்லை சார், இன்னைக்கு நீங்க மட்டும் வரலனா என் அம்மாவோட உடம்பை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது. இந்த உலகத்துல எனக்கு யாரையுமே தெரியாது சார் என்றால் ஏழ்மையிலும் ஒருவித மாசற்ற நளினத்தோடு. அவள் கண்களில் தெரிந்த அந்த துயரமும் அதே சமயம் அவளது பேச்சில் இருந்த அந்த அசாத்தியமான நேர்மையும் கார்த்திக்கின் மனதை தொட்டது.
இவள் வெறும் ஏழை பெண் மட்டுமல்ல, சுயமரியாதையும் தூய்மையான குணமும் கொண்டவள் என்பதை அவனுடைய உள்மனம் உணர்ந்து கொண்டது. இரவு மிகவும் தாமதமாக கார்த்திக் தன் வீட்டிற்கு திரும்பினான். நடந்த விஷயங்களை எல்லாம் தன் அம்மா மங்களத்திடம் கூறினான். ஆனால் மங்களம் முகம் சுளித்து, உனக்கு உன் வாழ்க்கையை பத்தி ஏதாச்சும் கவலை இருக்கா கார்த்திக்? இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இன்டர்வியூ இருந்தது, அதை விட்டுட்டு தெருவுல போற வரவங்களுக்கு எல்லாம் அழுதுகிட்டு இருக்கியா? இப்படி அடுத்தவங்க மேல இறக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா நீ வாழ்க்கையில எப்பவுமே முன்னுக்கு வர முடியாது என்று கத்தினாள். தாயின் அந்த பாசமற்ற பண வெறி பிடித்த வார்த்தைகளை கேட்டு கார்த்திக் மௌனமாக தன் அறைக்கு சென்றான். அன்று இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. கண் மூடினால் அஞ்சலியின் அந்த ஏதுமற்ற கலங்கிய முகமும் அவளது கண்ணீரும் தான் அவன் நினைவுக்கு வந்தது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும், அவளுடைய தனிமைக்கு தூய்மையாக நிற்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிய தொடங்கியது. அடுத்த நாள் விடிந்தது. கார்த்திக் காலையிலேயே எழுந்து அஞ்சலியின் வீட்டிற்கு புறப்பட்டான். அவனது கால்கள் தானாகவே அவளை நோக்கி நடந்தன. அந்த சிறிய ஓட்டு வீட்டின் வாசல் கதவு பாதி அளவு திறந்திருந்தது. உள்ளே அஞ்சலி தரையில் அமர்ந்து சுவரில் மாட்டப்பட்டிருந்த தன் அம்மாவின் புகைப்படத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகம் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. கார்த்திக் மெதுவாக உள்ளே நுழைந்து அஞ்சலி என்று மெல்லிய குரலில் அழைத்தான். திடுக்கிட்டு திரும்பிய அஞ்சலி கார்த்திக்கை பார்த்ததும் மெதுவாக எழுந்து நின்று பலவீனமான புன்னகையோடு, வாங்க சார் என்றாள். நேற்று ராத்திரி ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள் அப்படியே தான் இருக்கு போல என்று கவலையோடு கேட்டான் கார்த்திக். அம்மா இல்லாத இந்த வீட்டுல எனக்கு எதையும் சமைக்க தோணல சார், பசியும் எடுக்கல என்று கூறிவிட்டு மீண்டும் அழத் தொடங்கினாள். கார்த்திக் அவளுக்கு அருகில் சென்று அவளது கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று தோன்றினாலும் தன் எல்லையை உணர்ந்து தடுத்து நிறுத்தி கொண்டான். அஞ்சலி, உங்க அம்மா போனது பெரிய இழப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீங்க இப்படியே சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னாகும்? இந்த உலகத்துல நமக்காக யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது என்று ஆறுதல் கூறினான். அன்று முழுவதும் கார்த்திக் அங்கே இருந்து அவளுக்கு தைரியம் கூறினான். அஞ்சலி அவனிடம் பேச பேச அவளுடைய நேர்மையும் வறுமையிலும் மாறாத அவளுடைய நல்ல குணமும் கார்த்திக்கை ஈர்த்தன. அவளுக்குள் ஒரு பேரழகும் தூய்மையான மனசும் இருப்பதை அவன் கண்டு கொண்டான். அவளை வெறும் ஒரு பரிதாபப்படும் பெண்ணாக அவனால் பார்க்க முடியவில்லை. தன் வாழ்நாளின் இறுதி வரை அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் காதலாக அரும்பியது. அவளது தனிமைக்கு துணையாக, அவளது கௌரவத்திற்கு அரணாக நிற்க தன்னை விட யாரால் முடியும் என்று கார்த்திக் யோசித்தான். அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியான முடிவுக்கு வந்தான். மாலை வீட்டிற்கு திரும்பிய கார்த்திக் நேராக தன் அம்மா மங்களத்தின் முன்னால் போய் நின்றான். வரவேற்பறையில் திவ்யாவும் அருணும் ஏதோ நகைச்சுவை பேசி சிரித்து கொண்டிருந்தனர். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் கார்த்திக் தீர்க்கமான குரலில். மங்களம் அம்மா நிமிர்ந்து பார்த்து, என்னடா ஏதாச்சும் வேலை கிடைச்சிருச்சா, இல்ல வழக்கம் போல இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா என்று ஏளனமாக கேட்டாள். இல்லம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்ம தெரு முனையில இருந்த செல்லம்மா பாட்டியோட பொண்ணு அஞ்சலியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ இந்த உலகத்துல இப்ப அனாதையா நிக்கிறா. அவளை என் மனைவியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் என்று படபடவென்று கூறி முடித்தான் கார்த்திக். அவ்வளவுதான், அந்த வீடே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. மங்களம் அம்மா சோபாவிலிருந்து ஸ்பிரிங் போல எகிரி குதித்தாள். என்னது, அந்த தெருவோர பிச்சைக்காரி மகளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா கார்த்திக்? படிச்ச படிப்புக்கு வேலை வாங்க துப்பில்லை, இதுல ஒரு அனாதை பெண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வருவியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது என்று கத்தினாள். அருகில் இருந்த திவ்யா முகத்தை சுளித்து, பார்த்தீங்களா அத்தை, உங்க மூத்த மகனோட லட்சணத்தை? அருண் பேங்க் ஆபீசரா இருக்கான், நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். எங்க சர்க்கிள்ல எத்தனையோ பெரிய ஆபீசர்ஸ் இருக்காங்க. இப்ப இவர் ஒரு குப்பை விற்கிறவளோட மகளை கூட்டிட்டு வந்து எங்க மானத்தை வாங்க போறாரு. இவளெல்லாம் என் பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவ அத்தை என்று விஷத்தை கக்கினாள். தம்பி அருணும், ஆமாண்ணே, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசாத. உனக்கே இன்னும் சொந்த காலில் நிக்க துப்பில்ல. இதுல அவளுக்கு நீ சோறு போட போறியா? அவளை இந்த வீட்டு படியேற வைக்க முடியாது என்றான் அலட்சியமாக. கார்த்திக் தன் குடும்பத்தினரின் பண வெறியையும் பாசமற்ற முகத்தையும் பார்த்து அருவருப்படைந்தான். அம்மா, ஒரு மனுஷனோட அடையாளம் பணமும் அந்தஸ்து மட்டும் இல்லம்மா, அவங்களோட குணம்தான். அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு, நான் எடுத்த முடிவுல இருந்து மாற மாட்டேன் என்று கத்தினான். அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போடா, அவளை கட்டிக்கிட்டே நீ எங்கேயாவது நாசமா போ என்று மங்களம் அம்மா வாசக்கதவை
காட்டினாள். கார்த்திக் மௌனமாக தன் அறைக்கு சென்று சில அவசியமான சான்றிதழ்களையும் துணிகளையும் ஒரு பையில் எடுத்துக்கொண்டான். அவனது குடும்பம் அவனுக்கு கொடுத்தது அவமானத்தை மட்டுமே. அன்றே அஞ்சலியின் வீட்டிற்கு சென்ற கார்த்திக் அவளது கைகளை பிடித்து கொண்டு, அஞ்சலி, என் குடும்பம் உங்களை ஏத்துக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களை என் உயிரை விட மேலா காப்பேன். நான் உங்களை மனசார காதலிக்கிறேன். நாம சட்டப்படி நீதிமன்றத்துல கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் கூட வர உங்களுக்கு சம்மதமா என்று தன் காதலையும் முடிவையும் வெளிப்படுத்தினான். அஞ்சலி அதிர்ச்சியிலும் பயத்திலும் திகைத்து நின்றாள். கார்த்திக்கின் கண்களில் தெரிந்த அந்த உண்மையான காதலும் அவனுக்காக எதையும் தாங்கும் துணிச்சலும் அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. அஞ்சலியின் சம்மதத்தை பெற்ற மறுநாளே கார்த்திக் அடுத்த கட்ட வேலைகளில் தீவிரமாக இறங்கினான். அவளுக்கு இந்த உலகத்தில் சட்டபூர்வமான ஒரு பாதுகாப்பையும் தன் மனைவி என்ற அந்தஸ்தையும் உடனே பெற்றுத்தர வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். நீதிமன்ற பதிவு திருமணத்திற்கு தேவையான சான்றிதழ்கள், புகைப்படங்கள் மற்றும் விண்ணப்ப படிவங்களை சரிபார்த்துவிட்டு தன் கல்லூரி காலத்தின் நெருங்கிய நண்பர்களான ரமேஷ் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவருக்கும் போன் செய்து நிலைமையை விளக்கினான். கார்த்திக்கின் நல்ல குணத்தை அறிந்த அவனது நண்பர்கள் அவனுக்கு துணையாக நிற்க மறுப்பு ஏதும் சொல்லாமல் உடனே சம்மதித்தனர். பதிவு திருமணம் நடக்கும் அந்த நாள் அதிகாலை அஞ்சலி தன் தாயின் புகைப்படத்தின் முன் நின்று கண்ணீர் மல்க கைகளை கூப்பினாள். அம்மா, என்னை ஆசீர்வாதிமா. உனக்கு பிறகு இந்த உலகத்துல எனக்குன்னு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அவரோட வாழ்க்கைக்கு நான் எந்த கெட்ட பெயரையும் வாங்கி தந்திரக்கூடாது என்று மனமுருகி வேண்டிக் கொண்டாள். அவள் ஒரு சாதாரண பருத்தி புடவையை உடுத்தி இருந்தாள். முகத்தில் எந்த ஒப்பனையும் இல்லை. ஆனால் அவளது தூய்மையான குணமே அவளுக்கு அழகை தந்தது. கார்த்திக் அவளை அழைத்து கொண்டு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றான். அங்கே அவனுடைய நண்பர்கள் ரமேஷும் சுரேஷும் ஏற்கனவே வந்து காத்திருந்தனர். அலுவலகத்தின் ஒரு கோடியில் அமர்ந்திருந்த போது அஞ்சலியின் உடல் பயத்தால் லேசாக நடுங்கியது. அவளது கைகள் வியர்த்திருந்தன. சுற்றிலும் இருந்த மனிதர்களின் பார்வையும் அந்நியமான அந்த சூழலும் அவளுக்குள் ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தின. அவளது பதற்றத்தை புரிந்து கொண்ட கார்த்திக் அவளுக்கு மிக அருகில் அமர்ந்து அவளது வலது கையை தன் இரு கைகளாலும் பெருமையாக பற்றி கொண்டான். என்ன அஞ்சலி, ரொம்ப பயமா இருக்கா என்று கனிவோடு கேட்டான். அஞ்சலி மெதுவான குரலில், ரொம்ப பயமா இருக்கு சார். உங்க அம்மா, தம்பி எல்லாரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா எவ்வளவு கோபப்படுவாங்க. என் மேல இருக்கிற கோபத்துல உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று கவலையோடு கார்த்திக்கின் முகத்தை பார்த்தாள். கார்த்திக் அவளது கண்களை நேராக பார்த்து நம்பிக்கையூட்டும் விதமாக புன்னகைத்தான். முதல்ல என்னை சார்னு கூப்பிடுறதை நிறுத்துங்க அஞ்சலி. இனிமே நான் உங்க கணவன். என் குடும்பத்தை பத்தி நீங்க எதுவும் யோசிச்சு பயப்படாதீங்க. அவங்க பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு தராங்க. ஆனா நான் குணத்துக்கு மதிப்பு தரேன். அவங்க என்னை வீட்டை விட்டு அனுப்பினாலும் சரி, கையேந்த வச்சாலும் சரி, நான் உங்களை எப்பவும் கைவிட மாட்டேன். நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல என்றான். கார்த்திக்கின் அந்த வார்த்தைகளும் அவனது கைகளின் வெதுவெதுப்பும் அஞ்சலியின் பயத்தை போக்கி அவளுக்குள் ஒரு இனம் புரியாத தைரியத்தை கொடுத்தன. அவள் மெதுவாக தலையசைத்து, உங்களை நான் முழுசா நம்புறேன் என்றாள். சிறிது நேரத்தில் அதிகாரி அவர்களை உள்ளே அழைத்தார். கார்த்திக், அஞ்சலி மற்றும் சாட்சி கையெழுத்திட அவனது நண்பர்கள் இருவரும் அதிகாரியின் அறைக்குள் சென்றனர். அதிகாரி அவர்கள் கொடுத்த சான்றிதழ்களை ஒவ்வொன்றாக சரிபார்த்தார். பின்னர் அஞ்சலியை தனியாக நிமிர்ந்து பார்த்து, அஞ்சலி, நீங்க யாருடைய கட்டாயமும் இல்லாம உங்க முழு சம்மதத்தோட தான் இந்த கார்த்திக் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா? உங்க மேல ஏதாச்சும் வற்புறுத்தல் இருக்கா என்று கம்பீரமான குரலில் கேட்டார். அஞ்சலி ஒரு நொடி கார்த்திக்கை திரும்பி பார்த்தாள். அவனது முகம் அவளுக்கு இமயமலை போன்ற ஒரு பாதுகாப்பை தந்தது. அவள் அதிகாரியை நோக்கி தீர்க்கமாக, இல்லங்க ஐயா, என் முழு மனசோட என் விருப்பப்படிதான் இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள். நல்லது, அப்போ இந்த ரிஜிஸ்டர்ல 2 பேரும் கையெழுத்து போடுங்க என்றார் அதிகாரி. முதலில் கார்த்திக் தன் பேனாவை எடுத்து கம்பீரமாக கையெழுத்திட்டான். அவனது கைகளில் எந்த தயக்கமும் இல்லை. அவரை தொடர்ந்து அஞ்சலி தன் நடுங்கும் விரல்களால் மிக கவனமாக தன் பெயரை எழுதி கையெழுத்திட்டாள். அவளது நண்பர்கள் இருவரும் சாட்சி கையெழுத்துக்களை போட்டனர். அனைத்து சட்டப்பூர்வ நடைமுறைகளும் முடிந்து அவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்று அங்கீகரிக்கப்பட்ட அந்த புனிதமான தருணத்தில் கார்த்திக் தன் பையில் இருந்த ஒரு சிறிய டப்பாவை எடுத்தான். அதற்குள் ஒரு எளிய மஞ்சள் கயிறும் கொஞ்சம் குங்குமமும் இருந்தன. நண்பர்கள் முன்னிலையில் அஞ்சலியின் கழுத்தில் அந்த மங்கள நாணை அவன் கட்டினான். அவளது நெற்றியில் குங்குமத்தை திலகமாக இட்டான். அஞ்சலியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர்
கண்ணீர் வழிந்தது. இத்தனை நாட்களாக தனிமையின் இருளில் தவித்த அவளது வாழ்க்கையில் கார்த்திக் என்ற ஒற்றை நம்பிக்கை ஒளி ஏற்றி வைத்திருந்தது. அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது அஞ்சலி முதல் முறையாக கார்த்திக்கின் கைகளை தானாகவே இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு பெரிய பயமும் ஒளிந்திருந்தது. ஏனெனில் சட்டபூர்வமான திருமணம் முடிந்துவிட்டாலும் இவர்களது வாழ்க்கையின் நிஜமான பரீட்சை இப்போதுதான் தொடங்க போகிறது. ஆம், கார்த்திக்கின் வீட்டிற்கு சென்று அவனது குடும்பத்தை எதிர்கொள்ள வேண்டிய அந்த பெரிய சவால் அவர்களுக்கு முன்னால் நின்றது. நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த கார்த்திக்கும் அஞ்சலியும் ஒரு ஆட்டோவை பிடித்து நேராக கார்த்திக்கின் வீட்டிற்கு வந்தனர். வழி நெடுகிலும் அஞ்சலியின் கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டே இருந்தன. அவளது மனதில் 1000 கேள்விகளும் ஒருவித இனா புரியாத அச்சமும் அலைமோதின. என்னங்க, உங்க அம்மா என்னை ஏத்துக்குவாங்களா? என் முகத்தை பார்த்த உடனே வீட்டை விட்டு துரத்திட்டா நீங்க என்ன செய்வீங்க என்று அஞ்சலி தழுதழுத்த குரலில் கேட்டாள். கார்த்திக் அவளது கையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டான். நான் ஏற்கனவே சொன்னதுதான் அஞ்சலி, இந்த கார்த்திக் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். உள்ளே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இரு என்றான் இமயமலை போன்ற நம்பிக்கையோடு. ஆட்டோ வீட்டின் வாசலில் வந்து நின்றது. கார்த்திக் தன் பையை ஒரு கையிலும் அஞ்சலியின் கையை மற்றொரு கையிலும் பிடித்து கொண்டு படியேறினான். வாசலில் நின்றபடி ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு கதவின் அழைப்பு மணியை அழுத்தினான். சில நொடிகள் கழித்து அந்த வீட்டின் வேலைக்காரி லட்சுமி கதவை திறந்தாள். முதலில் கார்த்திகை பார்த்தவள் அவனுக்கு பின்னால் நின்ற அஞ்சலியை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். அஞ்சலியின் கழுத்தில் மின்னிய புது மஞ்சள் கயிறும் நெற்றி வகிட்டில் ஜொலித்த குங்குமமும் அவள் கார்த்திக்கின் மனைவியாக அங்கே நிற்கிறாள் என்பதை லட்சுமிக்கு தெளிவுபடுத்தின. லட்சுமி அதிர்ச்சியில் வாய் பேச முடியாமல் மௌனமாக ஒரு பக்கமாக ஒதுங்கி அவர்களுக்கு வழிவிட்டாள். இருவரும் மெதுவாக வீட்டின் வரவேற்பறைக்குள் நுழைந்தனர். கார்த்திக்கின் நெஞ்சு பலமாக அடித்து கொண்டது. ஆனாலும் தன் குரலை திரட்டி, அம்மா, அருண், எல்லாரும் கொஞ்சம் ஹாலுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று சத்தமாக கூப்பிட்டாள். அவனது குரல் கேட்டு மங்களம் அம்மா தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். சோபாவில் அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்த அருணும் திவ்யாவும் சட்டென்று திரும்பினர். மங்களம் அம்மாவின் பார்வை கார்த்திக்கை தாண்டி அவன் கையை பிடித்து கொண்டு நின்ற அஞ்சலியின் மீது விழுந்தது. அஞ்சலியின் கழுத்தில் இருந்த தாலியையும் நெற்றி குங்குமத்தையும் பார்த்த அடுத்த கணம் மங்களத்தின் முகம் அப்படியே கர்த்தூன் போல இறுகியது. அந்த பரந்த வரவேற்பறையில் ஒரு சுடுகாட்டு அமைதி நிலவியது. காலமே ஒரு நிமிடம் உறைந்து போனது போல இருந்தது. கார்த்திக் தன் தொண்டையை நனைத்து கொண்டு, அம்மா, நான் அஞ்சலியை சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனிமே இவள் இந்த வீட்டோட மூத்த மருமகள் என்றான் தீர்க்கமாக. அவ்வளவுதான். அந்த அமைதியை கிழித்து கொண்டு மங்களம் அம்மா சோபாவிலிருந்து பாய்ந்து வந்தாள். அவளது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. எவ்வளவு திமிர் இருந்தா என் பேச்சை மீறி இந்த வம்சத்தோட கௌரவத்தை மண்ணுல போட்டு மிதிச்சிட்டு இந்த தெருவோர பிச்சைக்காரியை தாலி கட்டி கூட்டிட்டு வருவ? உன்னை இத்தனை வருஷம் சோறு போட்டு வளர்த்ததுக்கு எங்க முகத்துல கரியை பூசிட்ட இல்ல? என்ன மந்திரம் பண்ணாளா இவ உன் மேல என்றே கத்தினாள் மங்களம் அம்மா. அதற்குள் திவ்யா மெதுவாக எழுந்து வந்து தன் கைகளை கட்டிக்கொண்டு அஞ்சலியை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு ஏளன பார்வையால் அளவிட்டாள். அவளது முகத்தில் அப்பட்டமான அருவருப்பு தெரிந்தது. கார்த்திக் அண்ணே, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? எந்த குப்பை தொட்டியில இருந்து இந்த ஏழை பொண்ணை பிடிச்சி கூட்டிட்டு வந்தீங்க? இந்த வீட்டுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையா? பேங்க் ஆபீசர் வீடு அப்படின்னு இந்த ஏரியாவுக்கே தெரியும். இப்போ இவளை கூட்டிட்டு வந்து எங்க மானத்தை ஏலம் விட போறீங்களா? இவளுக்கெல்லாம் ஒரு பெரிய வீட்டுல எப்படி நடக்கணும், எப்படி பேசணும்னு தெரியுமா? ஊர் உலகம் தெரிஞ்சவங்க வந்தா இவங்கள அவங்க மூத்த மருமகன்னு கேலி பேச மாட்டாங்களா என்று தன் விச வார்த்தைகளால் அஞ்சலியை குத்தி கிழித்தாள் திவ்யா. திவ்யாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அஞ்சலியின் இதயத்தை ஈட்டியால் துளைத்தன. அவள் அவமானத்தால் தலை குனிந்து தன் சேலை தலைப்பை இறுக்கமாக பற்றி கொண்டு அழ தொடங்கினாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்தன. அப்போது தம்பி அருண் கேலியாக சிரித்து கொண்டே முன்னே வந்தான். அண்ணே, முதல்ல உன்னோட சொந்த செலவுக்கு நீ சம்பாதிக்கிறியான்னு பாரு. இன்னும் அம்மா காசுலையும் என் காசுலையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுல உனக்கு ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு கௌரவம் வேண்டி இருக்கு. இப்போ இவளுக்கு சோறு போடுற பாரத்தையும் அம்மா அப்பாவும் நானும் தான் சுமக்கணுமா என்று அண்ணன் என்றும் பாராமல் மிக கேவலமாக பேசினான். கார்த்திக் தன் தம்பியின் பேச்சை கேட்டு பொங்கி எழுந்தான்.
ஆனால் அஞ்சலிக்காக தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அருண். சீக்கிரமே எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். நான் இந்த வீட்டுக்கு பாரமா இருக்க மாட்டேன். அம்மா, எனக்கு இந்த வீட்டுல பெரிய வசதி எல்லாம் வேணாம். அந்த ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன அறை காலியா தானே இருக்கு. நான் வேலைக்கு போற வரைக்கும் நாங்க அந்த அறையில தங்கிக்கிறோம். உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரமாட்டோம். தயவு செஞ்சு தலை சாய்க்க மட்டும் இடம் கொடுங்கம்மா என்று தன் தாயிடம் கையேந்தினான் கார்த்திக். மங்களம் அம்மா கார்த்திகையும் அஞ்சலியையும் ஒரு அருவருப்பான பார்வையோடு பார்த்தாள். சரிடா, உனக்கு இந்த அனாதையோட தான் வாழணும்னு விதி இருந்தா அப்படியே இரு. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்டுல உங்க 2 பேருக்கும் எந்த மரியாதையும் கிடைக்காது. அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருக்கிற இருட்டு அறையில போய் கிடங்க. அதை தாண்டி இந்த அம்மா கிட்ட இருந்தோ இந்த வீட்டுல இருந்தோ வேற எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று கராராக கூறினாள். கார்த்திக்கின் மனம் உடைந்தாலும் தன் மனைவிக்கு ஒரு தலை சாய்க்கும் இடம் கிடைத்து விட்டதே என்று நிம்மதி அடைந்தான். அவன் அஞ்சலியை பார்த்து, அஞ்சலி வா, நாம அங்க போகலாம் என்று அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றான். அவமானங்களின் முதல் அத்தியாயம் அந்த வாசலிலேயே தொடங்கிவிட்டது என்பதை இருவரும் உணர்ந்தனர். கார்த்திக்கும் அஞ்சலியும் தங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்பகுதியில் ஒட்டடையும் தூசியும் படிந்து கிடந்த அந்த சிறிய ஸ்டோர் ரூமை நோக்கி நடந்தனர். கதவை திறந்த போது பல மாதங்களாக பூட்டி கிடந்ததால் ஒரு பழமையான நெடி அவர்கள் முகத்தில் அடித்தது. அறையின் ஒரு கோடியில் உடைந்த பழைய மரக்கட்டில் ஒன்றும் துருப்பிடித்த ஒரு இரும்பு அலமாரியும் இருந்தன. மேலே இருந்த பழைய மின்விசிறி சுவிட்ச் போட்டதும் கிரீச் கிரீச் என்ற சத்தத்தோடு மிகவும் மெதுவாக ஓடத் தொடங்கியது. ஜன்னல் வழியே போதிய வெளிச்சம் கூட உள்ளே வரவில்லை. அந்த வீடே அரண்மனை போல இருந்தாலும் மூத்த மகனுக்கு கிடைத்த இடம் ஒரு சிறைச்சாலை போலத்தான் இருந்தது. ஆனால் கார்த்திக் அஞ்சலியை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். அஞ்சலி, இன்னைக்கு இந்த அறை சின்னதா இருட்டா இருக்கலாம். ஆனா என் உழைப்பின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் நமக்காக ஒரு பெரிய வீட்டை நான் உருவாக்குவேன் என்றான். அஞ்சலி கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தாள். இத்தனை நேரமாக அடக்கி வைத்திருந்த அவளது அழுகை இப்போது அணையை உடைத்த வெள்ளமாக பொங்கியது. முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். கார்த்திக் அவளுக்கு அருகில் அமர்ந்து அவளது கைகளை பற்றி கொண்டான். என்னை மன்னிச்சிரு அஞ்சலி, கல்யாணமான முதல் நாளே உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன்னு மனசுல நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு இருட்டு அறைக்குள்ளையும் எல்லோரோட ஏளன பேச்சுக்கு நடுவுலையும் உன்னை நிக்க வச்சிட்டேனே என்று வருத்தப்பட்டான். அஞ்சலி உடனே தன் கண்ணீரை துடைத்து கொண்டு கார்த்திக்கின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். இல்லைங்க, அப்படி பேசாதீங்க. எனக்கு பெரிய வீடோ ஆடம்பரமான பொருட்களோ தேவையில்லை. இந்த உலகத்துல எனக்குன்னு நீங்க இருக்கிறீங்கல்ல, ஒரே ஒரு நம்பிக்கை போதும். ஆனா என்னால உங்க அம்மா உங்க மேல கோவப்பட்டு உங்களை இப்படி நடத்துறாங்களேன்னு நினைக்கும் போதுதான் என் நெஞ்சு தாங்கல என்றாள் தேம்பலோடு. அதை நினைச்சு நீ வருத்தப்படாத அஞ்சலி. தப்பு என் மேலேயோ உன் மேலேயோ இல்லை. அவங்க பார்க்கிற பார்வையில் தான் தப்பு இருக்கு. நாம இன்னைக்கு தோத்து போய் நிக்கலாம், ஆனா என்னைக்குமே தோத்துட மாட்டோம். நீ தைரியமா இரு என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு ஆறுதல் கூறினான். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து அந்த அறையை சுத்தம் செய்ய தொடங்கினர். கார்த்திக் ஒரு பழைய துணியை எடுத்து ஒட்டடைகளை அடித்தான். அஞ்சலி தரையை துடைத்து சிதறி கிடந்த பழைய பொருட்களை ஒரு ஓரமாக அடுக்கி வைத்தாள். சில மணி நேர உழைப்புக்கு பின் அந்த இருட்டு அறை ஓரளவு வாழ தகுந்த இடமாக மாறியது. மாலை நேரமானதும் வீட்டின் வேலைக்காரி லட்சுமி யாருக்கும் தெரியாமல் அஞ்சலியின் அறை பக்கமாக வந்தாள். அவளது கையில் ஒரு தட்டில் சில சப்பாத்திகளும் கொஞ்சமாக காய்கறி கூட்டும் இருந்தன. தம்பி, கார்த்திக் தம்பி என்று மெதுவாக கூப்பிட்டாள் லட்சுமி. கார்த்திக் கதவை திறந்ததும் லட்சுமி தட்டை நீட்டினாள். பெரியம்மா இன்னையிலிருந்து உங்களுக்கு சமையல் வேறன்னு சொல்லிட்டாங்க தம்பி. ஆனா எனக்கு உங்க 2 பேரையும் பார்க்க பாவமா இருந்தது. அதான் யாருக்கும் தெரியாம இதை எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் சாப்பிட்டு தட்டை மறைச்சி வச்சிருங்க என்று படபடப்புடன் கூறிவிட்டு சென்றாள். அந்த எளிய உணவை வாங்கி கொண்டு கார்த்திக் உள்ளே வந்தான். அங்கே சொகுசான சாப்பாட்டு மேஜையோ வெள்ளி தட்டுகளோ இல்லை. ஆனால் அந்த சிறிய அறையில் அந்த ஒரே ஒரு தட்டு உணவு அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக தெரிந்தது. கணவனும் மனைவியும் அமர்ந்து ஒரே தட்டில் மாறி மாறி ஊட்டி விட்டு கொண்டு சாப்பிட்டனர். சாப்பிடும் போது அஞ்சலியின் கண்கள் கார்த்திகையே உற்று பார்த்து கொண்டிருந்தன. என்ன அஞ்சலி அப்படி பாக்குறீங்க என்று கார்த்திக் சிரித்து கொண்டே கேட்டான். என் வாழ்க்கையில முதல் முறையா எனக்காக ஒருத்தர் இருக்காருங்கிற முழுமையான அன்பை நான் உணர்றேங்க. உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட வறுமையை தவிர எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு உங்க பேரையும் இந்த அன்பான வாழ்க்கையையும் கொடுத்திருக்கீங்க என்றால் நெகிழ்ச்சியோடு.
கார்த்திக் அவளது கையை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவும் வேணாம் அஞ்சலி. வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எந்த சூழலிலும் என் கையை விட்டுட மாட்டேன்னு மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு என்றான். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க நிழலா நான் இருப்பேங்க என்று கார்த்திகின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள் அஞ்சலி. அந்த எளிய முதல் இரவில் ஜன்னல் வழியே வந்த குளிர்ந்த காற்றும் மின் விசிறியின் மெல்லிய சத்தமும் அவர்களுக்கு தாலாட்டு பாடின. கட்டிலில் அஞ்சலியை தன் மார்போடு அணைத்து கொண்டு படுத்திருந்த கார்த்திக்கின் மனதில் ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. தங்களை அவமதித்த இந்த வீட்டில் தங்களின் சுய மரியாதையும் கௌரவத்தையும் உழைப்பால் மீட்டு காட்ட வேண்டும் என்ற அந்த சபதத்தோடு அன்றைய இரவு நகர்ந்தது. நாட்கள் மெல்ல நகர தொடங்கின. கார்த்திக் ஒவ்வொரு நாளும் விடுவதற்கு முன்பே எழுந்து வேலை தேடி தன் பழைய ஃபைலோடு சென்னை நகரின் வீடுகளில் அலைந்து திரிந்தான். அவன் வீட்டை விட்டு வெளியேறிய பின் அந்த சிறிய இருட்டு அறைக்குள் அஞ்சலி படும் துயரங்களை பற்றி அவனுக்கு ஏதும் தெரிந்திருக்கவில்லை. கார்த்திக் இல்லாத நேரம் பார்த்து மங்களம் அம்மாவும் திவ்யாவும் கவிதாவும் சேர்ந்து அஞ்சலியை பழிவாங்க ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினர். அன்று மதியம் கார்த்திக் வேலை தேடி வெளியே சென்றிருந்த சமயம் வரவேற்பறையில் மங்களம் அம்மாவும் திவ்யாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அத்தை, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நாம எதுக்காக இந்த வேலைக்காரி லட்சுமிக்கு மாசம் மாசம் அவ்வளவு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கணும்? காசு கொடுத்து வேலைக்கு ஆள் வைக்க நம்ம என்ன சும்மாவா இருக்கோம்? இதோ உங்க மூத்த மகன் ஒரு இலவச வேலைக்காரியை கூட்டிட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்காரே. அவளுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? கிராமத்துல இருந்து வந்தவ, அவளுக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாமலா இருக்கும்? லட்சுமியை வேலையை விட்டு அனுப்பிட்டு எல்லா வேலையையும் இந்த அஞ்சலி தலையில கட்டுங்க. நம்ம காசும் மிச்சமாகும். பெரிய வீட்டுல எப்படி வாழணும்னு அவளுக்கும் புரியும் என்று தன் விஷமத்தனமான யோசனையை கூறினாள் திவ்யா. அஞ்சலியை பார்த்தாலே பிடிக்காத மங்களம் அம்மாவுக்கு திவ்யாவின் இந்த சதி திட்டம் மிகவும் பிடித்து போனது. நீ சொல்றதுதான் சரி திவ்யா, என் சின்ன மருமகள் எவ்வளவு புத்திசாலியா யோசிக்கிறா பாரு என்று பாராட்டினாள். மறுநாளே வேலைக்காரி லட்சுமிக்கு சம்பளத்தை கொடுத்து வேலையை விட்டு அனுப்பினார்கள். வீட்டின் ஒட்டுமொத்த பொறுப்புகளும் கடின உழைப்பும் அஞ்சலியின் தோள்களில் சுமத்தப்பட்டன. அடுத்த நாள் காலை அஞ்சலி தூங்கி எழுவதற்கு முன்பே மங்களம் அம்மா அவளது அறை கதவை பலமாக தட்டினாள். ஏய் அனாதை, விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் தூக்கமா? சீக்கிரம் எழுந்து வந்து வாசல்ல கோலம் போடு, அப்புறம் வீடு முழுக்க தொடைக்கணும் என்று கத்தினாள். அஞ்சலி பதறி அடித்து கொண்டு எழுந்து வந்தாள். அன்று முதல் அவளது வாழ்க்கை நரகமாக மாறியது. தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழும் அஞ்சலி முதலில் வீட்டின் முற்றம் பெருக்கி மாக்கோலம் போட வேண்டும். அதன் பின் அந்த பெரிய பங்களா வீடு முழுவதும் கூட்டி பெருக்கி தரையை துடைக்க வேண்டும். அடுத்து சமையலறைக்குள் நுழைந்தால் மங்களம் அம்மா. அருண், திவ்யா, கவிதா ஆகிய 4வருக்கும் தனித்தனியாக அவர்கள் கேட்கும் பலகாரங்களை சமைக்க வேண்டும். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் மலை போல குவித்து வைக்கப்படும் பாத்திரங்களை அஞ்சலி தேய்க்க வேண்டும். துணி துவைக்கும் மிஷின் இருந்தும் திவ்யாவின் பட்டு புடவைகளையும் அருணின் ஆபீஸ் சட்டைகளையும் அஞ்சலி தன் கைகளால் தான் துவைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தாள் திவ்யா. இவ்வளவு வேலைகளையும் ஒரு நிமிடம் கூட அமராமல் அஞ்சலி செய்தாலும் அவளுக்கு பாராட்டு கிடைக்கவில்லை. மாறாக வசை பாடல்களும் ஏளன பேச்சுகளும் தான் பரிசாக கிடைத்தன. சமையலில் உப்பு கொஞ்சம் குறைந்தால் மங்களம் அம்மா தட்டை தூக்கி எறிவாள். திவ்யா கேட்கும் காஃபி 5 நிமிடம் தாமதமானால், உன் வீட்டுல இப்படித்தான் காஃபி போடுவாங்களா? ஒழுங்கா வேலை செய்ய தெரியலனா இங்க எதுக்கு இருக்க என்று கத்துவாள். தங்கை கவிதாவோ தன் அறையை கூட்டி பெருக்க சொல்லி அஞ்சலியை அதிகாரம் செய்வாள். அஞ்சலி எதற்கும் எதிர்த்து பேசவில்லை. தன் கணவன் கார்த்திகின் மீது அவளுக்கு இருந்த மாறாத அன்பும் மரியாதையும் தான் அவளை தாங்கி பிடித்தது. நான் ஏதேனும் எதிர்த்து பேசினால் அது என் கணவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இடையே பெரிய சண்டையை உண்டாக்கிவிடும். அவர் ஏற்கனவே வேலை இல்லாமல் மன உளைச்சலில் இருக்கிறார். அவருக்கு நான் மேலும் பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து எல்லா அவமானங்களையும் தன் கண்ணீரோடு விழுங்கிக் கொண்டாள். மாலை நேரத்தில் கார்த்திக் வீட்டிற்கு திரும்பும் போது அஞ்சலி தன் முகத்தில் இருக்கும் சோர்வையும் துயரத்தையும் மறைத்து கொண்டு ஒரு போலி புன்னகையோடு அவனுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஓடி வருவாள். அஞ்சலி, இன்னைக்கு வீட்டுல எல்லாரும் உன்னை நல்லா நடத்துனாங்களா? யாரும் உன்னை எதுவும் சொல்லலையே என்று கார்த்திக் கவலையோடு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க, அத்தை என்னை பக்குவமா நடத்துறாங்க. திவ்யாவும் என்கிட்ட நல்லா தான் பேசுறா. நீங்க வீட்டை பத்தி எதையும் நினைச்சு கவலைப்படாம தைரியமா வேலை தேடுங்க என்று பொய் கூறி கார்த்திக்கின் மனதை அமைதிப்படுத்துவாள் அஞ்சலி. அவளது உடலெங்கும் வலியும் மனசெங்கும் காயமும் நிறைந்திருந்தாலும்
தன் கணவனின் புன்னகைக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள். ஆனால் அந்த வஞ்சகர்களின் கொடூரம் இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை என்பதை பாவம் அவள் அறிந்திருக்கவில்லை. கார்த்திக்கின் தொடர் முயற்சிகளுக்கு கடவுள் இறுதியாக கண் திறந்தார். பல மாத அலைச்சலுக்கு பிறகு சென்னையில் இருக்கும் ஒரு நடுத்தர துணி தொழிற்சாலையில் அவனுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை கிடைத்தது. மாத சம்பளம் 15,000 ரூபாய் தான். இன்றைய காலகட்டத்திற்கு இது பெரிய தொகை இல்லை என்றாலும் தன் சொந்த உழைப்பில் அஞ்சலியை காப்பாற்ற ஒரு வழி கிடைத்து விட்டதே என்று கார்த்திக்கின் மனம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தது. அன்று மாலை முகத்தில் அசாத்திய புன்னகையோடு வீட்டிற்குள் நுழைந்தான் கார்த்திக். வரவேற்பறையில் மங்களம் அம்மாவும் அருணும் திவ்யாவும் அமர்ந்திருந்தனர். கார்த்திக் சந்தோஷ ததும்பும் குரலில், அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில கம்ப்யூட்டர் வேலை, மாசம் 15,000 சம்பளம் தராங்க என்றான் பெருமையாக. மங்களம் அம்மா அவனை ஏறிட்டு பார்த்துவிட்டு, பேங்க் ஆபீசர் தம்பி இருக்கிற வீட்டுல மூத்தவன் 15,000க்கு துணி ஆஸ்பத்திரியில கணக்கு எழுத போறானாம். இதுல இவனுக்கு முகம் முழுக்க சிரிப்பு வேற. இதுக்கு எதுக்குடா இவ்வளவு சத்தம் என்று அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அருணும் திவ்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கேலியாக சிரித்து கொண்டனர். அவர்களின் குத்தல் பேச்சு கார்த்திக்கின் மனதை லேசாக காயப்படுத்தினாலும் சமையலறை வாசலில் நின்று கணவனின் வெற்றியை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்த அஞ்சலியின் முகம் அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. அன்று இரவு அந்த இருட்டு அறைக்குள் அஞ்சலி கார்த்திக்கிற்கு தன் கைகளால் சர்க்கரை பொங்கல் செய்து கொடுத்தாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று மனமாற வாழ்த்தினாள். மறுநாள் முதல் கார்த்திக்கின் புதிய வாழ்க்கை முறை தொடங்கியது. கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில் அவனுக்கு பொறுப்புகள் அதிகம். தினமும் காலையில் வரும் புதிய ஆர்டர்களை கம்ப்யூட்டரில் பதிவு செய்வது, துணிகளின் இருப்பு கணக்கை சரிபார்ப்பது, லாரிகளில் ஏற்றி அனுப்பப்படும் மூட்டைகளின் பில்களை என்ட்ரி செய்வது என பல வேலைகள். தன் முதலாளிக்கு எந்த இடத்திலும் தவறு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக நேர்மையோடு உழைத்தான் கார்த்திக். அவன் காலையில் சீக்கிரமே கிளம்பி ஃபேக்டரிக்கு சென்று விடுவான். இரவுதான் வீடு திரும்புவான். கார்த்திக் ஆபீஸுக்கு சென்ற பிறகு அஞ்சலியின் மேல் கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடுமைகள் இன்னும் தீவிரமடைந்தன. அவன் வீட்டில் இல்லாத தைரியத்தில் மங்களம் அம்மாவும் திவ்யாவும் அஞ்சலியை ஒரு அடிமையை போல நடத்தினர். அஞ்சலிக்கு சில நாட்களாகவே கடுமையான காய்ச்சல் இருந்தது. தலை சுற்றலும் உடம்பில் பலவீனமும் இருந்தாலும் அவளால் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க முடியாமல் அவர்கள் வேலை வாங்கினர். ஏய் அஞ்சலி, காய்ச்சல்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லாத. சீக்கிரம் வந்து துணிகளை துவைச்சி போடு. மதியம் சமையலுக்கு இன்னும் காய்கறி நறுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று மங்களம் அம்மா அதிகார குரலில் கத்தினாள். அஞ்சலி தன் எரியும் உடம்பை தாங்கிக் கொண்டு சுவர்களை பிடித்து கொண்டே ஓடி ஓடி வேலை செய்தாள். மாலை கார்த்திக் வீட்டிற்கு வரும்போது அவனுக்கு எந்த சந்தேகமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் காய்ச்சலையும் சோகத்தையும் அடியோடு மறைத்து கொண்டு இன்முகத்தோடு காஃபி எடுத்து கொண்டு வந்தாள். அஞ்சலி, முகம் ஒரு மாதிரி சிவந்து கிடக்கு, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று கார்த்திக் அவளது முகத்தை தொட்டு பார்க்க முயன்றான். அவள் சட்டென்று பின்வாங்கி, அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க, சமையல் அறையில அனல் பக்கத்துல நின்று வேலை செஞ்சதுனால முகம் அப்படி இருக்கு. நீங்க டயர்டா வந்திருக்கீங்க, முதல்ல இந்த காஃபியை குடிங்க என்று பேச்சை மாற்றினாள். கார்த்திக்கும் அவளது வார்த்தைகளை முழுமையாக நம்பினான். தன் மனைவி இந்த வீட்டில் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவளது எதிர்காலத்திற்காக தொழிற்சாலையில் கூடுதல் நேரம் உழைக்க தொடங்கினான். ஆனால் தன் அன்பான மனைவி தனக்கு பின்னால் ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை அந்த பேதை கார்த்திக் சற்றும் அறிந்திருக்கவில்லை. அன்று கார்த்திக்கிற்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை இருந்ததால் அவன் காலையிலேயே அவசரமாக புறப்பட்டு சென்றிருந்தான். அஞ்சலிக்கு அன்றைய தினம் உடம்பு ஒட்டாரமாய் சுட்டரித்தது. கடுமையான காய்ச்சலோடு தலை சுற்றலும் சேர்ந்து கொள்ள அவளால் தரையில் கால் எடுத்து வைக்க கூட முடியவில்லை. அப்போது அவளது அறைக்கு வந்த திவ்யா கையில் சில விலையுயர்ந்த பட்டு ஆடைகளையும் ஆபீஸ் உடைகளையும் அஞ்சலியின் முன்னால் தூக்கி எறிந்தாள். ஏய் அஞ்சலி, எனக்கு பேங்க்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இந்த துணிகளை எல்லாம் ஒரு சுருக்கம் கூட இல்லாம நீட்டா இஸ்திரி பண்ணி எடுத்துட்டு வா. ஞாபகம் இருக்கட்டும், துணியில சின்ன கரை பட்டாலும் உன் தோலை உரிச்சிடுவேன் என்று கராராக கட்டளையிட்டாள். அஞ்சலி தன் எரியும் உடம்பை தாங்கி கொண்டு, திவ்யா, உடம்பு ரொம்ப முடியலாமா, கண்ணை கட்டுது, கொஞ்ச நேரம் கழிச்சு என்று நாக்கு வறண்டு பேச முயன்றாள். ஓஹோ, மகாராணிக்கு காய்ச்சல் வந்துட்டோ, வேலை செய்ய பிடிக்கலனா இப்படித்தான் சாக்கு சொல்ல தோணும். ஒழுங்கா துணியை தேய்க்கிற வழிய பாரு என்று திவ்யா முகத்தை சுளித்து கொண்டு நகர்ந்தாள். வார்த்தைகளை எதிர்கொள்ளும் சக்தி இன்றைய அஞ்சலி இஸ்திரி பெட்டியை ஆன் செய்துவிட்டு மெதுவாக துணிகளை தேய்க்க தொடங்கினாள். அவளது கண்கள் காய்ச்சலின் தாக்கத்தால் சொருகின.
நடுங்கின. அப்போது திடீரென வரவேற்பறையிலிருந்து மங்களம் அம்மா, ஏய் அஞ்சலி, சீக்கிரம் சமையல் கட்டுக்கு ஓடி வா, இங்கே பால் பொங்கி வழியுது பாரு என்று சத்தமாக கூப்பிட்டாள். அஞ்சலி பதற்றத்தில் இஸ்திரி பெட்டியை அப்படியே துணியின் மேல் நேராக வைத்துவிட்டு சமையலறை நோக்கி ஓடினாள். அங்கு மங்களம் அம்மா சொன்ன வேலைகளை முடித்துவிட்டு தன் எரியும் உடம்பை தட்டு தடுமாறி தாங்கியபடி மீண்டும் அறைக்கு திரும்பினாள். ஆனால் அதற்குள் விதி விளையாடி இருந்தது. இஸ்திரி பெட்டி அதிக நேரம் ஒரே இடத்தில் இருந்ததால் திவ்யாவின் விலை உயர்ந்த பட்டு ஆடை கருகி புகைய தொடங்கி இருந்தது. அஞ்சலி அதிர்ச்சியில் உறைந்து போய் ஐயோ என்று கத்தியபடி இஸ்திரி பெட்டியை தூக்கினாள். அதே நேரத்தில் துணி கருகிய வாசம் கேட்டு திவ்யாவும் அங்கே வந்துவிட்டாள். தன் பட்டு புடவை பாழாய் கிடப்பதை கண்ட திவ்யாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அறிவு கெட்டவளே, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்று கத்திய திவ்யா எந்த ஒரு இரக்கமும் இல்லாமல் அஞ்சலியின் கன்னத்தில் பலாரென ஒரு அறையை விட்டாள். அஞ்சலி நிலை தடுமாறி தரையில் விழ போனாள். ஆனால் திவ்யாவின் ஆத்திரம் அதோடு அடங்கவில்லை. மேஜை மேல் எரியும் தணலாய் இருந்த இஸ்திரி பெட்டியை கையில் எடுத்தவள் அஞ்சலியின் வலது கையை பலவந்தமாக பற்றி அந்த சுடுதட்டை அவளது கையின் மேல் அழுத்தினாள். ஆ அம்மா! அந்த இருட்டு அறையில் இருந்த அஞ்சலியின் மரண ஓலம் எழுந்தது. எரியும் இஸ்திரி பெட்டியின் சூடு பட்டதும் அவளது தோல் கருகி சிவந்து தடித்தது. வலியால் அவளது உடல் நடுங்கியது. கண்ணீர் அருவியாய் கொட்டியது. சத்தம் கேட்டு ஓடி வந்த மங்களம் அம்மா அஞ்சலியின் காயம் கண்டு பதறுவதற்கு பதிலாக திவ்யாவின் தோலை தட்டி கொடுத்தாள். நல்லா செஞ்ச திவ்யா, இவளுக்கெல்லாம் இப்படி புத்தி புகட்டினாதான் அடக்கி நடப்பாளுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க தகுதி என்னன்னு அப்பப்போ ஞாபகப்படுத்தணும் என்று கொடூரமாக பேசினாள். அஞ்சலி தன் எரியும் கையை தன் சேலை தலைப்பால் மூடிக்கொண்டு சுவரோரம் ஒடுங்கி அழுது கொண்டே நின்றாள். மதியம் நெருங்கும் வேளையில் திவ்யா வேலை பார்க்கும் வங்கியில் இருந்து அவளது நெருங்கிய தோழியான ஸ்வேதா அவளை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தாள். திவ்யாவும் ஸ்வேதாவும் சோபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது கையில் சுட்ட காயத்தோடு காய்ச்சல் உடம்பையும் பொருட்படுத்தாமல் சமையலறையின் ஒரு கோடியில் அமர்ந்து மங்களம் அம்மா வீசி எறிந்த பழைய மீந்து போன உணவை அஞ்சலி அழுது கொண்டே சாப்பிடுவதை ஸ்வேதா பார்த்து விட்டாள். ஸ்வேதா ஆச்சரியத்துடனும் பரிதாபத்துடனும், திவ்யா, அங்கே சமையலறையில ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுதுகிட்டே பழைய சாப்பாடு சாப்பிடுறாங்களே, அவங்க யாரு? நான் இதுக்கு முன்னாடி இவங்களை இங்க பார்த்ததே இல்லையே என்று கேட்டாள். திவ்யா ஒரு அசிங்கமான புன்னகையோடு, ஓ அவளா? அவ எங்க வீட்டோட புது வேலைக்காரி ஸ்வேதா. பழைய வேலைக்காரி லட்சுமி கிராமத்துக்கு போயிட்டா, அதான் தற்காலிகமா இவளை வேலைக்கு வச்சிருக்கோம். கிராமத்து ஆளு, கொஞ்சம் மந்த புத்தி என்று மிக சாதாரணமாக பொய் கூறினாள். அஞ்சலி தன் காது படவே தன்னை வேலைக்காரி என்று திவ்யா அறிமுகப்படுத்தியதை கேட்டாள். அவளது இதயம் 1000 துண்டுகளாக உடைந்தது. தன் கணவனின் கௌரவமும் தன் சுயமரியாதையும் இந்த வீட்டில் எப்படி தரைமட்டமாக்கப்படுகிறது என்பதை எண்ணி உணவோடு தன் கண்ணீரையும் சேர்த்து விழுங்கினாள். ஆனால் இந்த வஞ்சகர்களின் ஆட்டம் கார்த்திக் நேரில் காணும் வரைதான் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. அன்று மாலை கார்த்திக் தொழிற்சாலையில் கூடுதல் நேரம் வேலை செய்துவிட்டு வழக்கத்தை விட கொஞ்சம் தாமதமாக வீட்டிற்கு திரும்பினான். அவன் வாசலுக்கு வந்தபோதே வீடு முழுவதும் விளக்கு வெளிச்சத்தாலும் விதவிதமான உணவு பதார்த்தங்களின் வாசனையாலும் கலகலப்பாக இருந்தது. வரவேற்பறையில் மங்களம் அம்மா சோபாவில் அமர்ந்திருக்க அருணும் திவ்யாவும் கையில் பெரிய இனிப்பு பெட்டியோடு உள்ளே நுழைந்தனர். மங்களம் அம்மா ஓடி போய் அருணை அணைத்து கொண்டு, என்னடா விசேஷம், முகம் முழுக்க இவ்வளவு சந்தோஷம் இருக்கு என்று கேட்டாள். அருண் பெருமிதத்தோடு, அம்மா, எனக்கு பேங்க்ல சீஃப் மேனேஜர் பதவி உயர்வு கிடைச்சிருக்குமா, இனிமே என் மாச சம்பளம் 80,000 ரூபாய் என்றான். ஐயோ என் தங்கமே என்று மங்களம் அம்மா அவனுக்கு இனிப்பு ஊட்டி மகிழ்ந்தாள். திவ்யாவும், நான் சொன்னேன்ல அத்தை, அருண் சீக்கிரமே பெரிய இடத்துக்கு வருவானு என்று கௌரவம் பேசினாள். அப்போது மங்களம் அம்மா சமையலரை நோக்கி, ஏய் அஞ்சலி, சீக்கிரம் வெளியே வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வாடா என்று அதிகாரமாக கத்தினாள். அஞ்சலி காய்ச்சல் உடம்போடும் சுட்டு கருகிய கையை தன் சேலை தலைப்பால் மறைத்து கொண்டும் வந்து அங்கிருந்தவர்களுக்கு தட்டுகளில் இனிப்புகளை பரிமாறினாள். ஆனால் அவளது காயத்தையோ அவள் காலையிலிருந்து சாப்பிடாமல் உழைப்பதையோ யாரும் கவனிக்கவில்லை. அருண் உற்சாகமாக, அம்மா, இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுல பெரிய பார்ட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் வராங்க, நல்லா தடபுடலா கவனிச்சிடணும் என்றான். மங்களம் அம்மா உடனே அஞ்சலியை பார்த்து, கேட்டதில்ல, இன்னைக்கு ராத்திரி
ராத்திரி பார்ட்டிக்கு வர எல்லாருக்கும் விதவிதமா சமையல், பலகாரம், ஸ்நாக்ஸ்னு எல்லாம் நீ ஒருத்தியே தான் செய்யணும். எதுலையும் ஒரு குறை வரக்கூடாது, ஜாக்கிரதை என்று கட்டளையிட்டாள். அஞ்சலி மறுப்பு எதுவும் சொல்லாமல் மௌனமாக தலையசைத்து விட்டு சமையலறைக்குள் சென்றாள். இதே நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்த கார்த்திக்கிடம் மங்களம் அம்மா ஒரு மருந்து சீட்டை கொடுத்தாள். கார்த்திக், எனக்கு உடம்பு ஒரு மாதிரி அசதியா இருக்கு, நீ உடனே போய் மெடிக்கல் ஷாப்ல இந்த மருந்துகளை வாங்கிட்டு வா என்றாள். கார்த்திக்கும் அஞ்சலி சமையலறையில் படும் பாட்டை அறியாமல் உடனே மருந்து வாங்க வெளியே சென்றான். அவன் சென்ற சில நிமிடங்களில் பார்ட்டி தொடங்கியது. திவ்யாவின் வங்கியிலிருந்து அவளது தோழியான ஸ்வேதாவும் மற்ற விருந்தினர்களும் வந்திருந்தனர். காலையிலிருந்து ஒரு பருக்கை உணவு கூட சாப்பிடாத அஞ்சலி பசியிலும் காய்ச்சலிலும் மயக்கமடையும் நிலைக்கு வந்தாள். சமையலறையின் ஒரு கோடியில் அமர்ந்து மங்களம் அம்மா வீசி எறிந்த மீதமான பழைய உணவை அவள் கண்ணீரோடு அழுது கொண்டே சாப்பிட தொடங்கினாள். அப்போது அங்கு வந்த ஸ்வேதா, திவ்யா, அங்கே சமையலறையில ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுதுகிட்டே பழைய சாப்பாடு சாப்பிடுறாங்களே, அவங்க யாரு என்று கேட்க, திவ்யா ஏளனமாக, அவ எங்க வீட்டோட புது வேலைக்காரி ஸ்வேதா, கிராமத்து ஆளு என்று மீண்டும் பொய் கூறினாள். அதே நேரத்தில் மருந்து வாங்கி கொண்டு சமையலறை வழியாக உள்ளே நுழைந்த கார்த்திக் இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே உறைந்து போய் நின்றான். தன் ஆசை மனைவி காய்ச்சல் உடம்போடு ஒரு இருட்டு மூலையில் அமர்ந்து பழைய சோற்றை கண்ணீரோடு சாப்பிடுவதையும், அவளை தன் தம்பியின் மனைவி வேலைக்காரி என்று ஊர் அறிய அறிமுகப்படுத்துவதையும் அவன் தன் கண்களால் கண்டான். அவனது நெஞ்சில் இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த கோபம் ஒரு எரிமலையாக வெடித்து கிளம்பியது. அவன் ஓடி சென்று அஞ்சலியின் கையில் இருந்த தட்டை பிடுங்கி எறிந்தான். அவளது கையை பற்றிய போது அவள் சுட்ட காயத்தை மறைக்க முயன்றாள். ஆனால் கார்த்திக் அவளது சேலை தலைப்பை விலக்கி பார்த்தபோது அங்கே இஸ்திரி பெட்டியால் கருகி இருந்த அவளது காயம் அப்பட்டமாக தெரிந்தது. அஞ்சலி, என்ன இது என்று கார்த்திக்கின் குரல் கர்ஜித்தது. அவனது கண்கள் சிவந்து கண்ணீர் முட்டியது. அவள் பதறி போய், ஒண்ணுமில்லைங்க, சமையல் செய்யும் போது என்று மறைக்க முயன்றாள். இனிமே நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்று கத்திய கார்த்திக் அஞ்சலியின் கையை பலவந்தமாக பற்றி கொண்டு விருந்தினர்கள் நிறைந்திருந்த அந்த பெரிய வரவேற்பறையின் நடுவே வந்து நின்றான். அம்மா, திவ்யா, அருண், என்ன நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டுல என்று கார்த்திக் இடி முழக்க குரலில் கத்தினான். பார்ட்டியில் இருந்த அனைத்து விருந்தினர்களும் அதிர்ச்சியோடு திரும்பினர். ஸ்வேதா குழப்பத்துடன், திவ்யா, நீ இவளை வேலைக்காரின்னு சொன்ன, ஆனா கார்த்திக் ஏன் இப்படி பதறாரு என்று கேட்டாள். கார்த்திக் எல்லோரும் முன்னிலையிலும் தன் கையை உயர்த்தி, இவள் இந்த வீட்டோட வேலைக்காரி இல்லை, என் மனைவி, இந்த வீட்டோட மூத்த மருமகள், நான் நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் உயிர், ஒரு மனுஷியை காய்ச்சல் உடம்போட கையை இஸ்திரி பெட்டியால சுட்டு காயப்படுத்தி வேலைக்காரி அப்படின்னு ஊர் உலகத்துக்கு முன்னாடி கேவலப்படுத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? பணமும் அந்தஸ்தும் வந்துட்டா கௌரவம் வந்துருமா? மனுஷ தன்மையே இல்லாத நீங்க எல்லாம் என்ன மனுஷங்க என்று தன் தாயையும் தம்பியையும் பார்த்து கோபத்தால் நடுங்கி கத்தினான். மங்களம் அம்மா அவமானத்தால் பற்களை கடித்து கொண்டு முன்னே வந்தாள். கார்த்திக், 4 பேருக்கு முன்னாடி என்னடா தமாஸ் பண்ற? எங்க மானத்தை வாங்குற? அவளை கூட்டிட்டு முதல்ல அறைக்குள்ள போ என்று கத்தினாள். கார்த்திக் அவளது கண்களை நேராக பார்த்து, இல்லம்மா, இனிமே இந்த அறைக்குள்ளையும் போக மாட்டேன், இந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்க மாட்டேன். உங்க பணமும் கௌரவமும் இந்த நரக பங்களா உங்களுக்கே இருக்கட்டும். என் மனைவியோட சுயமரியாதையை விட எனக்கு இந்த வீடோ சொத்தோ பெருசு இல்லை. நாளைக்கு விடியறதுக்குள்ள நாங்க இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா வெளியேறோம் என்று தீர்க்கமாக சபதம் செய்தான். அஞ்சலி கார்த்திக்கின் கைகளை பிடித்து கொண்டு அழ கார்த்திக் அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றான். அந்த பாசமற்ற வீட்டின் பந்தங்களை அவன் தன் மனதை விட்டு முற்றிலுமாக உடைத்தெறிந்த தருணம் அது. பார்ட்டி நடந்த அந்த இரவில் கார்த்திக்கிற்கு ஒரு நிமிடம் கூட கண் மூட முடியவில்லை. விடியற் காலை 4 மணிக்கெல்லாம் அவன் எழுந்து கொண்டான். தூக்கமில்லாத காய்ச்சல் இரவை கடந்து அஞ்சலி சோர்வாக படுத்திருந்தாள். அவளது சுட்ட காயம் இன்னும் சிவந்து காணப்பட்டது. கார்த்திக் மெதுவாக அவளை எழுப்பினான். அஞ்சலி, எழுந்திருங்க, நம்ம பைகளை எடுத்துக்கலாம். இந்த வீட்டுல நாம இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கும் நம்முடைய சுய மரியாதைக்கும் அசிங்கம். கிளம்பலாம் வா என்றான். அஞ்சலி மௌனமாக தலையசைத்து விட்டு தன் பழைய சிறிய பையை எடுத்துக்கொண்டாள். கார்த்திக்கும் தன் சான்றிதழ்கள் அடங்கிய ஃபைலையும் உடைகளையும் எடுத்துக்கொண்டு அவளது கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். இருவரும் அறையை விட்டு வெளியே வந்து அந்த பெரிய பங்களாவின் படிக்கட்டுகளில் இறங்கினர். அப்போது வாசலில் மங்களம் அம்மாவும் தம்பி அருணும் கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தனர். அவர்களது முகத்தில் கடுகளவும் பாசமோ குற்ற உணர்ச்சியோ இல்லை. மாறாக அப்பட்டமான திமிரும் கோபமும் தான் தாண்டவமாடியது. மங்களம் அம்மா
அம்மா கார்த்திகை முறைத்து பார்த்து, இந்த வீட்டை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்ட இல்ல, அப்ப ஒழுங்கா கேட்டுக்கோ. இனிமே இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொருளுக்கோ என் சொத்துல ஒரு பைசாவுக்கோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உன்னை என் வம்சத்துல இருந்தே ஒதுக்கி வைக்கிறேன் என்று கத்தினாள். கார்த்திக் ஒரு கசப்பான புன்னகையோடு அவளை பார்த்தான். எனக்கு உங்களோட இந்த நரக சொத்து எதுவுமே வேண்டாமா? நான் நேர்மையா உழைக்கிறவன். என் உழைப்பின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னையிலிருந்து எனக்கு நீங்க அம்மாவும் இல்லை, இவன் என் தம்பியும் இல்லை. இந்த கார்த்திக் இனிமே எப்பவுமே இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான் என்று தீர்க்கமாக கூறிவிட்டு அஞ்சலியின் கையை பிடித்து கொண்டு வாசற்படியை தாண்டி வெளியேறினான். பின்னால் இருந்து திவ்யா, போங்கடா போங்க, தெருவுல நின்று பிச்சை எடுக்கும் போதுதான் இந்த அருணோட அருமை உங்களுக்கு தெரியும் என்று ஏளனமாக கத்தினாள். ஆனால் கார்த்திக் திரும்பி பார்க்கவில்லை. அதிகாலை பணியில் கையில் பைகளோடு சாலையோரமாக நடந்து வந்த கார்த்திக்கின் முகம் வாடி இருந்தது. அவனது நிலையை புரிந்து கொண்ட அஞ்சலி அவனது கையை தன் இரு கைகளாலும் அழுத்தமாக பற்றி கொண்டாள். ஏங்க, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நமக்குன்னு பெரிய பங்களா இல்லாம இருக்கலாம், ஆனா என் அம்மா எனக்காக விட்டுட்டு போன ஒரு சிறிய ஓட்டு வீடு இருக்குங்க. அது பழசுதான். செவத்துல விரிசல் விழுந்திருக்கும், கூரையில அங்கங்க தண்ணி ஒழுகும். ஆனா அங்கே நம்ம கௌரவத்தை யாரும் ஏலம் விட மாட்டாங்க. நாம அங்க போய் தங்கிக்கலாங்க என்றால் கண்களில் புதிய நம்பிக்கையோடு. கார்த்திக் அவளை பார்த்து நெகிழ்ந்து போய் தலையசைத்தான். இருவரும் ஒரு ஆட்டோவை பிடித்து அஞ்சலியின் பழைய ஓட்டு வீட்டிற்கு வந்தனர். பல நாட்களாக பூட்டி கிடந்ததால் அந்த வீட்டின் கதவை திறந்த போது தூசியும் ஒட்டடையும் மண்டி இருந்தன. சுவர்களில் ஆங்காங்கே கீறல்கள் விழுந்திருந்தன. ஆனாலும் அஞ்சலி உள்ளே கால் எடுத்து வைத்ததும், இதுதான் நம்ம அரண்மனைங்க என்று புன்னகைத்தாள். அவள் கையில் இருந்த சுட்ட காயத்தையும் பொருட்படுத்தாமல் உடனே ஒரு துடப்பத்தை எடுத்து வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கினாள். கார்த்திக் பதறி போய், அஞ்சலி, உன் கையில காயம் இருக்கு, நீ சும்மா இரு, நான் செய்கிறேன் என்று துடப்பத்தை வாங்கி கொண்டான். கணவனும் மனைவியும் சேர்ந்து உடைந்த பழைய பொருட்களை அப்புறப்படுத்தி ஒட்டடைகளை அடித்து தரையை துடைத்தனர். சில மணி நேரங்களில் அந்த எளிய ஓட்டு வீடு ஒரு அழகான கூட்டுப்புழுவின் கூடு போல மாறியது. கார்த்திக் தன் பாக்கெட்டில் இருந்த மீத பணத்தை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்று அரிசி, பருப்பு, உப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வந்தான். அன்று மாலை அந்த சிறிய ஓட்டு வீட்டின் சமையலறையில் அஞ்சலி முதல் முறையாக சமைத்தாள். அங்கே டைனிங் டேபிளோ விலையுயர்ந்த பாத்திரங்களோ இல்லை. தரையில் ஒரு பாயை விரித்து இருவரும் அமர்ந்து ஒரே தட்டில் அன்போடு சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டனர். இரவு நேரத்தில் ஓட்டுக்கூரையின் இடுக்கின் வழியே குளிர்ந்த காற்று உள்ளே வந்தது. நிலவின் வெளிச்சம் ஜன்னல் வழியே அவர்கள் மேல் விழுந்தது. கார்த்திக் அஞ்சலியின் கையை பற்றி கொண்டு, அஞ்சலி, உனக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை கொடுக்க முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு என்றான். அஞ்சலி அவனது மார்பில் தலை சாய்த்து கொண்டு, எனக்கு இந்த ஓட்டு வீடு எத்தனையோ மகால்களை விட பெருசுங்க. ஏன்னா இங்க எனக்கு தாலி கட்டின புருஷனோட உண்மையான அன்பும் சுதந்திரமும் இருக்கு. நாம உழைச்சி கண்டிப்பா முன்னுக்கு வருவோங்க என்றாள். அந்த சிறிய இருட்டு வீட்டில் மங்களம் அம்மாவின் சொகுசு பங்களாவில் கிடைக்காத ஒரு நிம்மதியும் பேரன்பும் நிறைந்திருந்தது. தங்களின் புதிய வாழ்க்கை பயணத்தை வறுமையின் மத்தியிலும் மாறாத காதலோடு அவர்கள் அங்கே தொடங்கினர். அஞ்சலியின் ஓட்டு வீட்டை தங்களின் அரண்மனையாக மாற்றிக்கொண்டு கார்த்திக்கும் அஞ்சலியும் நிம்மதியாக வாழத் தொடங்கி சில மாதங்கள் ஓடிவிட்டன. கார்த்திக் கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி வேலைக்கு தவறாமல் சென்று கொண்டிருந்தான். அஞ்சலி தன் அன்பால் அந்த சிறிய வீட்டை தினந்தோறும் அழகாக்கினாள். ஆனால் விதி அவர்கள் மீது மீண்டும் ஒரு சோதனை சூறாவளியை வீச காத்திருந்தது. ஒரு நாள் காலை கார்த்திக் வழக்கம் போல தொழிற்சாலைக்கு சென்றபோது அங்கே ஒரு பேரதிர்ச்சி அவனுக்கு காத்திருந்தது. தொழிற்சாலையின் முதலாளி நஷ்டத்தின் காரணமாக நிறுவனத்தை நிரந்தரமாக மூடப்போவதாக அறிவித்தார். திடீரென அங்கிருந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். கார்த்திக்கின் கைகளிலும் 3 மாத சம்பளத்தை கொடுத்து கணக்கு வழக்குகளை முடித்து அனுப்பிவிட்டார்கள். திடீரென வேலை பறி போனதால் கார்த்திக்கின் தலை சுற்றியது. கையில் இருந்த சில ஆயிரங்களை வைத்துக்கொண்டு இந்த சென்னை மாநகரத்தில் எப்படி தன் மனைவியை காப்பாற்றப் போகிறோம் என்ற பயம் அவனது நெஞ்சை அடைத்தது. அன்று மாலை முகம் வெளிரி போய் கையில் தன் ஃபைலோடு சோகமே உருவாய் வீட்டிற்குள் நுழைந்தான் கார்த்திக். அஞ்சலி அவனுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு அவனது முகத்தை பார்த்தே ஏதோ தவறு நடந்து விட்டதை கண்டு கொண்டாள். ஏங்க, என்னாச்சு? முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று பதற்றமாக கேட்டாள். கார்த்திக் அவளது கைகளை பற்றி கொண்டு, அஞ்சலி, என்னை மன்னிச்சிரு, ஃபேக்டரியை மூடிட்டாங்க, எனக்கு வேலை போயிருச்சு, உன்னை நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப மறுபடியும் நான் நடு ரோட்ல
நிற்கிறேன் என்று அழத் தொடங்கினான். அஞ்சலி ஒரு நொடி திகைத்தாலும் உடனே தன் கணவனின் கண்ணீரை துடைத்து அவனுக்கு தைரியம் கூறினாள். ஏங்க, இதுக்காக போய் அழலாமா? வேலை போனா என்ன? உங்க திறமைக்கும் படிப்புக்கும் கண்டிப்பா இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும். அது வரைக்கும் நாம வறுமைக்கு தோத்துடக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த அஞ்சலி உங்களை தாங்குவாள் என்றால் தீர்க்கமான குரலில். அடுத்த நாளே அஞ்சலி தன் மனதில் இருந்த லட்சியத்தை செயலில் காட்டினாள். அவளது தாய் செல்லம்மா பாட்டி இறப்பதற்கு முன்னால் அஞ்சலிக்கு தையல் கலையை கற்றுக் கொடுத்திருந்தார். வீட்டில் ஒரு பழைய துருப்பிடித்த தையல் இயந்திரம் மூலையில் கிடந்தது. அஞ்சலி அதை எடுத்து எண்ணெய் ஊற்றி துடைத்து சரி செய்தாள். தன் கையில் இருந்த சிறிய சேமிப்பு பணத்தை கொண்டு தையலுக்கு தேவையான நூல்களையும் ஊசிகளையும் வாங்கி வந்தாள். அஞ்சலி தைக்கும் உடைகளின் நேர்த்தியும் அழகும் அந்த தெருவில் இருந்த பெண்களுக்கு மிகவும் பிடித்து போனது. ஆரம்பத்தில் பிளவுஸ் மற்றும் சுடிதார்களை தைக்க தொடங்கியவள் இரவு பகல் பாராமல் தன் காயம் குணமாகிய கைகளால் இயந்திரத்தை மிதித்து உழைத்தாள். வட்டாரத்தில் இருக்கும் பெண்கள் அனைவரும் அஞ்சலியின் தையல் திறமையை பாராட்டி அவளிடமே துணிகளை தைக்க கொடுக்க தொடங்கினார். கார்த்திக் புதிய வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த இக்கட்டான காலகட்டத்தில் அஞ்சலி தையல் கலை மூலம் ஈட்டிய வருமானம் அவர்களின் குடும்பத்திற்கு ஒரு பெரிய பொருளாதார முட்டுக்கொடுப்பாக அமைந்தது. ஒரு நாள் இரவு அஞ்சலி தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை கார்த்திக்கின் கைகளில் வைத்தாள். இதை வச்சுக்கோங்க, நீங்க இன்டர்வியூ போகும்போது வண்டி செலவுக்கும் மற்ற தேவைகளுக்கும் இதை பயன்படுத்துங்க. உங்க கையை நான் எப்பவும் சுருங்க விட மாட்டேங்க என்றால் புன்னகையோடு. கார்த்திக் அந்த பணத்தை கையில் வாங்கிய போது அவனது கண்கள் பனித்தன. தன் குடும்பத்தினர் அனாதை என்றும் வேலைக்காரி என்றும் ஒதுக்கிய ஒரு பெண் இன்று தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய துணையாக குடும்பத்தை தாங்கும் தூணாக நிற்பதைக் கண்டு அவளை பெருமையோடு அணைத்து கொண்டான். வறுமை அவர்களை சூழ்ந்தாலும் அஞ்சலியின் தையல் கலை அவர்களின் வாழ்க்கை தேரை துணிச்சலோடு முன்னோக்கி இழுத்து சென்றது. அஞ்சலி தையல் வேலை மூலம் கொடுத்த பொருளாதார பலத்தால் கார்த்திக் எந்தவித கவலையும் இன்றி தொடர்ந்து நல்ல வேலை தேடி அலைந்தான். வறுமை அவர்கள் வாசலில் நின்றாலும் இருவரின் பரஸ்பர அன்பும் அர்ப்பணிப்பும் அந்த ஓட்டு வீட்டை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தது. ஒரு நாள் மாலை கார்த்திக் வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது அஞ்சலி வழக்கம் போல் தையல் இயந்திரத்தின் முன் அமர்ந்திருக்கவில்லை. மாறாக வீட்டின் ஒரு மூலையில் விளக்கு வெளிச்சத்திற்கு அருகில் அமர்ந்து ஒரு தடிமனான புத்தகத்தை மிகவும் தீவிரமாக படித்து கொண்டிருந்தாள். அவளது முகம் அந்த புத்தகத்தின் பக்கங்களுக்குள் மூழ்கி இருந்தது. கார்த்திக் மெதுவாக அவள் அருகே சென்று எட்டி பார்த்தான். அந்த புத்தகத்தின் அட்டையில் பெரிய எழுத்துக்களில் இந்திய அரசியல் அமைப்பு என்று எழுதப்பட்டிருந்தது. அது சாதாரண புத்தகம் அல்ல, குடிமை பணிகள் தேர்வுக்கு படிப்பவர்கள் பயன்படுத்தும் மிக முக்கியமான பாட புத்தகம். கார்த்திக் ஆச்சரியத்துடன், என்ன அஞ்சலி, இது ஏதோ பெரிய லா புக் மாதிரி இருக்கு, இதை எப்போ வாங்குனீங்க, எதுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க என்று கனிவோடு கேட்டான். கார்த்திக்கின் குரல் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்த அஞ்சலி சட்டென்று புத்தகத்தை மூடி தன் மடிக்கு பின்னால் மறைக்க முயன்றாள். அவளது முகத்தில் ஒரு சிறிய தயக்கமும் வெட்கமும் கலந்திருந்தது. ஒண்ணுமில்லைங்க, அது சும்மாதான் என்று இழுத்தாள். கார்த்திக் அவள் அருகே அமர்ந்து அவளது கைகளை பற்றி கொண்டான். என்கிட்ட என்ன அஞ்சலி மறைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில இப்போ ஒளிவு மறைவுன்னு ஏதாச்சும் இருக்கா? உண்மையை சொல்லுங்க, என்ன விஷயம் என்று அவளது கண்களை பார்த்து பாசமாக கேட்டான். அஞ்சலி மெதுவாக ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு பேச தொடங்கினாள். உங்ககிட்ட எதையும் மறைக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்லைங்க. நான் காலேஜில் BA படிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்ததுங்க. இந்த சமூகத்துல வறுமையிலையும் அநீதிலையும் தவிக்கிற எத்தனையோ பெண்களுக்கு அதிகாரப்பூர்வமா ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினைப்பேன். அதுக்கு IAS ஆகுறது தான் ஒரே வழின்னு என் ப்ரொஃபசர் அடிக்கடி சொல்லுவாரு. நானும் ரொம்ப ஆசையா படிக்க தொடங்கினேன். ஆனா அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனதுனாலையும் வறுமை வீட்டு சூழ்நிலை காரணமாகவும் என்னால அதை தொடர முடியாம போயிருச்சு என்று தன் கடந்த கால கனவை விவரித்தாள். அவள் கண்களில் தேங்கி இருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு தொடர்ந்தாள். நம்ம அருண் அண்ணன் வீட்டுல அன்னைக்கு அவங்க எல்லாரும் என் தகுதியை கேலி பேசி என்னை ஒரு மந்த புத்தி வேலைக்காரின்னு ஊர் உலகத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா? அன்னைக்கு என் மனசுக்குள்ள ஒரு சபதம் பிறந்ததுங்க. நாம ஏன் இப்படி தோத்து போய் நிக்கணும்? நாம படிச்ச படிப்பு வீணாக கூடாது. என்னை அவமானப்படுத்திய அவங்க முன்னாடி ஒரு அரசு அதிகாரி ஒரு IAS ஆபீசரா கம்பீரமா நிக்கணும்னு தோணுச்சுங்க. அதான் தையல் கூலியில மிச்சம் பிடிச்ச காசை வச்சு நேத்து பழைய புத்தக கடையில இருந்து இந்த
யூபிஎஸ்சி புக்கை வாங்கிட்டு வந்தேன். தையல் வேலை இல்லாத நேரத்துல இதை வச்சு படிக்கலாம்னு நினைச்சேன் என்று தன் லட்சியத்தை வெளிப்படுத்தினாள். அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்ட கார்த்திக் அப்படியே உறைந்து போய் நின்றான். அவனது இதயம் நெகிழ்ச்சியிலும் பெருமையிலும் ததும்பியது. தன் குடும்பத்தினர் அடித்த சாட்டையடி வார்த்தைகளை நினைத்து அஞ்சலி முடங்கி போய்விடவில்லை. மாறாக அதையே தன் லட்சியத்திற்கான எரிபொருளாக மாற்றியிருக்கிறாள் என்பதை உணர்ந்த போது அவளுக்குள் இருந்த அந்த துணிச்சலான பெண்ணை கண்டு அவன் வியந்தான். கார்த்திக் அவளது கைகளை தன் கண்களில் ஒற்றி கொண்டான். அவனது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அஞ்சலி, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தப்போ, உன் கழுத்துல தாலி கட்டினப்போ கூட உன்னை இவ்வளவு உயர்தரமா நான் பார்க்கலை. நீ சாதாரண பொண்ணு இல்லை அஞ்சலி. உன்னோட இந்த லட்சியத்துக்கு, இந்த கனவுக்கு இந்த கார்த்திக் தன் உயிர் இருக்கிற வரைக்கும் துணையா இருப்பான். நீ இனிமே தையல் மிஷினை மிதிச்சு கஷ்டப்பட வேணாம். உன்னை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா மாத்துறதுதான் இனிமே என் வாழ்க்கையோட லட்சியம். நாம கண்டிப்பா ஜெயிப்போம் அஞ்சலி என்று உணர்ச்சி பெருக்குடன் கூறினான். அன்று இரவு அந்த சிறிய ஓட்டு வீட்டின் கூரையின் கீழ் வறுமையின் இருளை தாண்டி ஒரு புதிய விடியலுக்கான விதை விதைக்கப்பட்டது. கார்த்திக்கின் மாறாத நம்பிக்கையும் அஞ்சலியின் ஐஏஎஸ் லட்சியமும் அந்த வீட்டை ஒரு புனிதமான கல்விக்கூடமாக மாற்றத் தொடங்கின. கார்த்திக்கின் சபதத்திற்கு பிறகு அந்த சிறிய ஓட்டு வீடு ஒரு தவக்கூடமாக மாறியது. கார்த்திக்கிற்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்க அவன் தன் சம்பள பணம் முழுவதையும் அஞ்சலியின் கல்விக்காகவே செலவிட்டான். சிறந்த பயிற்சி மையத்தின் புத்தகங்கள், தினசரி நாளிதழ்கள் என அவளுக்கு தேவையான அனைத்தையும் தேடி பிடித்து வாங்கி கொடுத்தான். அஞ்சலியின் உலகமே புத்தகங்களாக மாறியது. அதிகாலை 4 மணிக்கு தொடங்கும் அவளது படிப்பு நள்ளிரவு வரை நீடித்தது. தையல் எந்திரத்தை மிதித்த அவளது கால்கள் இப்போது இந்திய வரைபடத்தின் எல்லைகளையும் பொருளாதார கொள்கைகளையும் நோக்கி ஓடின. இஸ்திரி பெட்டியால் கருகிய அவளது கைகள் இப்போது இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் பேனாவை பிடித்து குறிப்புகளை எழுதின. வறுமையும் கார்த்திக்கின் குடும்பத்தினர் கொடுத்த அவமானங்களும் தான் அவளுக்குள் அக்னியாக எரிந்து அவளை படிக்க தூண்டின. முதல் படி பிரிலிம்ஸ் தேர்வு நாள் வந்தது. லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய அந்த பொது அறிவு மற்றும் திறனாய்வு தேர்வை அஞ்சலி மிகவும் நிதானமாக எதிர்கொண்டாள். கார்த்திக் தேர்வு மையத்திற்கு வெளியே நின்று நமச்சிவாயனை வேண்டிக் கொண்டிருந்தான். தேர்வு முடிவுகள் வெளியான அன்று கார்த்திக் கம்ப்யூட்டர் திரையை பார்த்தான். அஞ்சலியின் பதிவு என் தேர்ச்சி பட்டியலில் முதல் சில வரிகளிலேயே ஜொலித்தது. முதல் அடியில் அஞ்சலி வெற்றி பெற்று விட்டாள். இரண்டாவது சவால் மெயின்ஸ் பிரிலிம்ஸ் என்பது ஒரு வாசல் மட்டும்தான். அசல் கோட்டை மெயின்ஸ் தேர்வுதான் என்பதை அஞ்சலி அறிவாள். தொடர்ந்து 5 நாட்கள் தினமும் 2 தேர்வுகள் என தன் ஒட்டுமொத்த அறிவையும் எழுத்து திறனையும் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம். வரலாறு, புவியியல், இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் என பக்கம் பக்கமாக எழுத வேண்டும். கார்த்திக் அவளுக்கு பக்கபலமாக இருந்து சத்தான உணவுகளை சமைத்து கொடுத்து அவளது கைகள் வலிக்காமல் இருக்க மென்மையாக பிடித்து விட்டான். நீ எழுத அஞ்சலி, உன் பேனா முனையில நம்ம கௌரவம் இருக்கு என்று உத்வேகம் கொடுத்தான். அஞ்சலியும் தன் தாய் செல்லம்மா பாட்டியின் ஆசிர்வாதத்தோடு ஒவ்வொரு தாளையும் மிக நேர்த்தியாக ஆழமான கருத்துக்களோடு எழுதி முடித்தாள். சில மாதங்கள் கழித்து மெயின்ஸ் தேர்வு முடிவுகள் வந்தன. அஞ்சலி அகில இந்திய அளவில் மிக உயர்ந்த மதிப்பெண்களுடன் நேர்முக தேர்வுக்கு தகுதி பெற்றிருந்தாள். இறுதி பரீட்சை டெல்லி நேர்முக தேர்வு. டெல்லியில் உள்ள யூபிஎஸ்சி தௌலத்பூர் ஹவுஸ் வளாகம். அஞ்சலி ஒரு எளிய நேர்த்தியான பருத்தி புடவை உடுத்தி கையில் தன் சான்றிதழ்களோடு நேர்முக தேர்வு அறைக்குள் நுழைந்தாள். அங்கே 5 உயர் அதிகாரிகள் அடங்கிய குழு அமர்ந்திருந்தது. அதிகாரிகள் அவளது பின்னணியை பார்த்துவிட்டு கூர்மையான கேள்விகளை கேட்க தொடங்கினர். வறுமை, சமூகத்தின் பெண்களின் நிலை, கிராமப்புற மேம்பாடு என பல கோணங்களில் கேள்விகள் கணைகளாய் தொடுக்கப்பட்டன. அப்போது ஒரு அதிகாரி, அஞ்சலி, உங்க பயோடேட்டால வறுமை, தாயின் இழப்பு, குடும்ப பின்னணி எல்லாம் சவாலா இருந்திருக்கு. உங்களை ஒரு மந்த புத்தின்னு யாராச்சும் குறைச்சி மதிப்பிட்டா நீங்க எப்படி உணர்வீங்க என்று மறைமுகமாக கேட்டார். அஞ்சலி தன் அத்தையையும் திவ்யாவையும் நினைத்து கொண்டு கம்பீரமாக புன்னகைத்தாள். ஐயா, என்னை மற்றவர்கள் குறைத்து மதிப்பிடும் போது நான் கோபப்படுவதில்லை. அதை என் தகுதியை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கிறேன். வார்த்தைகளால் பதில் சொல்வதை விட நம்முடைய உழைப்பால் நாம் யார் என்று நிரூபிப்பதே உண்மையான கௌரவம் என்று தீர்க்கமாக பதிலளித்தாள். அவளது நேர்மையும் தெளிவான சிந்தனையும் அங்கிருந்த அதிகாரிகளை வியப்பில் ஆழ்த்தின.
விடியலின் உச்சம். முடிவுகள் வெளியாதல். சில வாரங்களுக்கு பிறகு இறுதி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியாகின. கார்த்திக்கும் அஞ்சலியும் கணினி திரையை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அஞ்சலி அகில இந்திய அளவில் 12வது இடத்தை பிடித்து இந்திய ஆட்சி பணி IAS அதிகாரி ஆகிவிட்டாள். அவளுக்கு தமிழ்நாட்டிலேயே உதவி ஆட்சியர் பொறுப்பும் உறுதியானது. ஏங்க, நான் ஜெயிச்சிட்டேங்க, நான் கலெக்டர் ஆயிட்டேங்க என்று கார்த்திக்கை கட்டியணைத்து கொண்டு அஞ்சலி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். கார்த்திக் அவளது கைகளை பற்றி கொண்டு, என் கலெக்டர் அம்மா என்று நெகிழ்ச்சியில் அழுதான். அன்று அந்த சிறிய ஓட்டு வீட்டின் வாசல் முன்பாக தமிழக அரசின் சிவப்பு விளக்கு பொருத்திய அதிகாரப்பூர்வ கார் வந்து நின்றது. துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அஞ்சலிக்கு சல்யூட் அடித்தனர். ஒட்டடை படிந்த ஸ்டோர் ரூமிலும் பழைய ஓட்டு வீட்டிலும் வறுமையோடு போராடிய அஞ்சலி இன்று கம்பீரமாக அஞ்சலி IAS ஆக உருவெடுத்து நின்றாள். அஞ்சலி IAS ஆக பொறுப்பேற்று சில மாதங்கள் கடந்து விட்டன. அவளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கம்பீரமான கலெக்டர் பங்களாவின் விசாலமான வரவேற்பறையில் ஒரு அமைதியும் கௌரவமும் குடியேறியிருந்தது. அஞ்சலி தன் அலுவலக உடையில் கம்பீரமான தோற்றத்துடன் சோபாவில் அமர்ந்திருக்க, அருகில் கார்த்திக் அவளது கைகளை பற்றி கொண்டு பெருமையோடு அமர்ந்திருந்தான். அப்போது பங்களாவின் வாசலில் ஒரு பழைய ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து மங்களம் அம்மா, தம்பி அருண் மற்றும் திவ்யா ஆகிய மூவரும் மெதுவாக இறங்கினர். அன்றைய பார்ட்டியில் ஜொலித்த அந்த திமிரும் கௌரவமும் இப்போது அவர்களிடம் இல்லை. மாறாக முகத்தில் அப்பட்டமான வறுமையும் அவமானமும் குற்ற உணர்ச்சியும் தாண்டவமாடின. அருண் செய்த தவறான நிதி முதலீடுகளாலும் திவ்யாவின் ஆடம்பர செலவுகளாலும் அவர்களின் பேங்க் ஆபீசர் அந்தஸ்து பறிபோய் கடனில் மூழ்கி சொகுசு பங்களாவை ஏலத்திற்கு விட்டுவிட்டு நடு தெருவிற்கு வந்திருந்தனர். தங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்களால் ஒதுக்கப்பட்ட கார்த்திக்கின் கால்களிலும் வேலைக்காரி என்று ஏளனம் செய்யப்பட்ட கலெக்டர் அஞ்சலியின் கைகளிலும் தான் தஞ்சம் புக வேண்டும் என்ற நிலைக்கு விதி அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவர்கள் பங்களாவுக்குள் நுழைந்தனர். அங்கே சோபாவில் கம்பீரமாக அமர்ந்திருந்த அஞ்சலியையும் அவளுக்கு இணையாக நின்ற கார்த்திக்கையும் பார்த்ததும் மங்களம் அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் ஓடி வந்து கார்த்திக்கின் கைகளை பற்றி கொண்டாள். கார்த்திக், என்னை மன்னிச்சிருடா, பண திமிர்ல கண்ணு தெரியாம உன்னையும் மருமகளையும் வீட்டை விட்டு துரத்துனது பெரிய தப்புடா. இப்போ அருணோட வேலை போய் கடன்காரங்க தொல்லையால நாங்க நடுத்தெருவுல நிக்கிறோம்டா, எங்களை காப்பாத்துடா என்று கதறினாள். அருகில் நின்ற திவ்யாவும் தலை குனிந்து, அக்கா, என்னை மன்னிச்சிருங்க அக்கா, அன்னைக்கு உங்க கையை சுட்டு உங்களை வேலைக்காரின்னு கேவலப்படுத்தினதுக்கு கடவுள் எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. எங்களை இந்த வீட்டுல ஒரு ஓரமா இருக்க இடம் கொடுங்க அக்கா என்று அழுது கொண்டே அஞ்சலியின் கால்களில் விழ போனாள். அஞ்சலி சட்டென்று எழுந்து திவ்யாவை தடுத்து நிறுத்தினாள். அவளது முகத்தில் கோபமோ பழிவாங்கும் உணர்ச்சியோ இல்லை. மாறாக ஒரு IAS அதிகாரிக்குரிய அசாத்திய பக்குவம் மட்டுமே இருந்தது. அஞ்சலி அவர்களை பார்த்து நிதானமான குரலில் பேசினாள். அத்தை, திவ்யா, நீங்க என் கால்கள்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு நீங்க என்னை வேலைக்காரின்னு சொல்லி மந்த புத்தின்னு கேலி பேசி இந்த வீட்டை விட்டு துரத்தினீங்க பார்த்தீங்களா? அந்த அவமானம்தான் எனக்குள் ஒரு வெறியை உண்டாக்கியது. நீங்க அன்னைக்கு அந்த வார்த்தைகளை சொல்லலைன்னா நான் இன்னைக்கு இந்த சிம்மாசனத்துல கலெக்டரா உட்கார்ந்திருக்க மாட்டேன். ஒரு விதத்துல என் வளர்ச்சிக்கு நீங்க தான் காரணம். அவள் தொடர்ந்தாள். மனுஷங்களோட அடையாளம் அவங்க வச்சிருக்கிற பணமோ அந்தஸ்தோ இல்லைங்க அத்தை, அவங்களோட குணமும் உழைப்பும் தான். அன்னைக்கு எங்க கிட்ட வறுமை மட்டும்தான் இருந்தது. ஆனா என் கணவரோட உண்மையான அன்பும் நம்பிக்கையும் எங்களை வாழ வச்சது. இப்போ எங்க கிட்ட அதிகாரம் பணமும் வந்த பிறகும் நாங்க மாறல. நீங்க எங்களை எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தி இருந்தாலும் நீங்க என் கணவரோட அம்மா, தம்பி. உங்களை நாங்க நடுத்தெருவுல விட மாட்டோம். உங்க கடன்களை அடைக்க கார்த்திக் கண்டிப்பா உதவி செய்வாரு. நீங்க எங்க பழைய ஓட்டு வீட்டுல தங்கி உங்க தவறை உணர்ந்து உழைச்சி வாழ பழகுங்க. அதுதான் உங்களுக்கான உண்மையான பிராயச்சித்தம் என்று பக்குவமாக பதிலடி கொடுத்தாள். அஞ்சலியின் இந்த உயரிய குணத்தை கண்டு மங்களம் அம்மாவும் திவ்யாவும் தங்களின் குறுகிய மனப்பான்மையை எண்ணி வெட்கி தலை குனிந்தனர். கார்த்திக் தன் மனைவியின் பெருந்தன்மையை கண்டு கண்களில் ஆனந்த கண்ணீரோடு அவளை பெருமையோடு பார்த்தான். மாலை நேரத்தில் கலெக்டர் பங்களாவின் தோட்டத்தில் கார்த்திக்கும் அஞ்சலியும் கைகளை பற்றி கொண்டு நடந்தனர். வானில் புதிய விடியலின் ஒளியாக சூரியன் மறைந்து கொண்டிருந்தான்.
வறுமை, அவமானம், கண்ணீர் என அனைத்தையும் கடந்து தங்களின் தூய்மையான அன்பாலும் உழைப்பாலும் அவர்கள் உருவாக்கிய புதிய உலகம் அது. அஞ்சலி IAS-இன் கம்பீரத்தோடும் கார்த்திக்கின் மாறாத காதலோடும் அவர்களின் வாழ்க்கை பயணம் இனிதே சுலபமாக நிறைவடைந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.